வெல்கம் டு டெக்கான் அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபோட்டோஷாப்போட ஃபுல் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். ஓகே, டைரெக்டாக லெசனுக்கு போயிடலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு அதோடைய இது கிடைக்கும். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், நியூ ஃபைல், ஓப்பன் சொல்லி. நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணால் நம்ம புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணக்கூடியது நியூ ஃபைலு. ஏற்கனவே இருக்கிற ஒரு இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு டெக்கான் அகாடமி இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கிது. நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் வந்து இந்த கிராஃபிக்கை தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் ஸ்பேஸை பார்த்துடலாம். மேலே இருக்க இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் எடிட், இது வந்து மெனு பாரு, மெனு, இது ஃபுல்லாக மெனு. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டூல்ஸோட செலெக்ஷனுக்கு தகுந்தாப்புல இந்த ஆப்ஷன் மாறும். இப்போ மூவ் டூல் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இது. சப்போஸ் இது வந்து நான் அடுத்து இதுக்கு செலக்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மாறும். இதை ஃப்ரேம் செலக்ட் பண்ணால் அங்கே மாறும். அதே மாதிரி லாசோ டூலை செலக்ட் பண்ணால் அந்த மாதிரி மாறும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே உள்ள டூலுக்கு தகுந்தாப்புல மாறிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து டூல்ஸ். இந்த டூல்ஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கர்சரை கிட்டத்தில் கொண்டு போனீங்கனாலே அது என்ன டூல்னு உங்களுக்கு காட்டும். இது வந்து மூவ் டூல். இதோடைய ஷார்ட்கட்டு, கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து V. இப்போ இது வந்து என்ன காட்டு பாருங்க, ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல். இதோட ஷார்ட்கட்டு M. ஸோ இது மாதிரி எந்த ஒரு டூலில் நீங்கள் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஆக்சுவலாக அந்த டூல் என்ன செய்யும், என்ன பண்ணுங்கிறத வந்து காட்டும். இந்த மாதிரி இந்த டூல் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும், ட்ரையாங்குலர் ஆரோ மார்க் மாதிரி. அதில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உள்ள மற்ற டூல்ஸும் தெரியும். இப்போ இந்த ஒரு டூலுக்குள்ளே இந்த 4 டூல் இருக்குது. ரெக்டாங்குலர் மார்க்கிங், எலிப்டிக்கல் மார்க்கிங், சிங்கிள் அண்டு சிங்கிள் காலம், சிங்கிள் ரோ. இது வந்து லாசோ டூல். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாசோ டூல், பாலிகனல் லாசோ, மேக்னெட்டிக் லாசோ. ஸோ அந்த மாதிரி இந்த டூலுக்குள்ளே நீங்கள் வந்து எந்த டூல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லேயர்னு ஒன்று இருக்குது. இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணால் அது பெருசாகும். இதை அப்புறம் அப்படியே ட்ராக் பண்ணால் வெளியே வந்து இது கொஞ்சம் பெருசு ஆகும். இதை கிளிக் பண்ணால் சின்னதாகிடும், கிளிக் பண்ணால் பெருசாகும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. லேயர் பேஸ்டு ஆன் லேயர்ஸ் ஒன்லி ஃபோட்டோஷாப் ஒர்க்கிங். ஸோ இந்த லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக்ரவுண்டு இந்த இமேஜை காட்டுது. இந்த பாருங்கள், இந்த இமேஜ் தெரியும். இது பேக்ரவுண்டு. ஏன் பேக்ரவுண்ட்னா ஒரு சிங்கிள் ஃபைலில் நீங்கள் சிங்கிள் இமேஜை ஓப்பன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே பேக்ரவுண்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ பேக்ரவுண்டுங்கும் போது இங்கே வந்து கீ வந்து இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டு பொசிஷனில் இருக்கும், பூட் நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். திரும்ப அதை லாக் பண்ணணுன்னா அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லேயரில் போயிட்டு நியூ போய் பேக்ரவுண்ட் ஃப்ரம் லேயர் செலக்ட் பண்ணால் திரும்ப அது பேக்ரவுண்ட் லேயர் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் அதை வந்து அன்லாக் பண்ணி வைக்கிறேன். இங்கே ஒரு கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து செலக்ட் ஆகிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லேயர் வந்து பார்க்க முடியாது, அன்விசிபிளாக இருக்கும். திரும்ப செலக்ட் பண்ணால் விசிபிளாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் 0 அப்படின்னு இருக்கிறது வந்து இந்த ஆக்சுவலாக அந்த லேயரோட நேம். இந்த லேயர் நேம் வந்து நம்ம மாற்றோம்னா டபுள் கிளிக் பண்ணணும். அந்த லெட்டர்ஸில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். நீங்கள் வந்து அந்த நேமை மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேசிக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்து போக நம்ம எல்லாம் ஒரு விஷயம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபைலு ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். பில்டிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கை பேஸாக வச்சு தான் நான் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த லேயர் வந்து பேக்ரவுண்ட் லேயராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அதை லாக்கை எடுத்து விட்டுறேன். லாக் எடுத்து விட்டுட்டு இந்த லேயர் 0 கிளிக் பண்ணி அதை வந்து பில்டிங் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து லேயரை வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லேயர் வந்து பில்டிங். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு வந்து இந்த க்ளவுட்ஸ், இந்த மேகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேகங்களை வந்து அதாவது இந்த மேக போர்ஷனை வந்து ஒரு தனி லேயராக கட் பண்ணி தூர எடுக்க போகிறேன். இப்போ இது வந்து பில்டிங்குள்ளே இருக்குது, ஆனால் எனக்கு இது வந்து தனி லேயராக வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணி தனியாக கட் பண்ணி தூர எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணால் இந்த லேயரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு குயிக் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த குயிக் செலெக்ஷன் டூலில் பார்த்தீங்கன்னா மேக் ஏ செலெக்ஷன் பை ஃபைண்டிங் அண்ட் ஃபாலோயிங் த எட்ஜஸ் இன் அன் இமேஜ். அதாவது இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே லேயர் நம்ம செலக்ட் பண்ணிருக்கணும். செலக்டில் இருந்தால் தான் இங்கே கர்சர் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ நான் கொஞ்சம் கர்சரை பெருசு பண்ண போகிறேன். கர்சரோட சைஸ் இங்கே பாருங்கள் 4ன்னு இருக்குது. எனக்கு அவ்வளோ அது பத்தாது. ஸோ கிட்டத்தட்ட 79 ஒரு 75 வச்சுக்கிறேன். வெளியே வச்சுட்டு கர்சர் கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஸோ இப்போ இந்த இடத்த வச்சுட்டு நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் எங்கெல்லாம் எட்ஜு தெரியுதோ அங்கே ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டிங்கன்னா ஜூம் ஆகும்.
இப்போ இந்த போர்ஷன் வந்து செலக்ட் ஆகலை. ஏன் செலக்ட் ஆகலை அப்படின்னா இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது எட்ஜஸ், அதை செலக்ட் பண்ண முடியாதது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு மொத்தத்துக்கு இந்த கம்பியவே வேண்டாம், தூரம் எடுத்துட போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு செலக்டில் போயிட்டு, இப்போ செலக்ட் பண்ணது வேண்டாம்னா செலக்டில் போயிட்டு டீசெலக்ட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா மொத்தத்துக்கு பின்னாடி ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான் இருக்கணும். எனக்கு வந்து இந்த கம்பியே அது கொடியான்னு தெரில, பட் இது கம்பின்னு வச்சுடுவோம். இந்த கம்பியை தூரம் எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா பேட்ச் டூலை யூஸ் பண்ண போகிறோம். இதான் பேட்ச் டூல். இந்த முள்ளாக தெரியுது, இதான் பேட்ச் டூல். என்ன சொல்லுவாங்க, ரீப்ளேஸ் எ செலக்டட் ஏரியா வித் பிக்சல்ஸ் ஃப்ரம் அனதர் பார்ட்ஸ் ஆஃப் த இமேஜ். அதாவது ஒரு ஏரியா நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணிக்கிங்களோ அதை வேறு பார்ட்ஸ் வேறு ஏரியாவை வச்சு ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதற்கு மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன் ஃபுல்லாக. கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன பண்ண போகிறேன்னா இந்த எட்ஜில் இருந்து ஒரு செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. சாரி, இப்படியே செலக்ட் பண்ணிடுறேன். அது ஜூம் ஆகலை. திரும்ப செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி வெளியே வந்துட்டு இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். எவ்வளோ நாள் செலக்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை. கொண்டு வந்து கிட்டத்தில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆன பிறகு அதை வச்சுட்டு லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த இடத்துல கம்பி இல்லை, வெறும் மேகம் மட்டும்தான் தெரியுது. ஸோ வெளியே கொண்டு வந்துட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. தென் செலக்ட் போயிட்டு டீசெலக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல இந்த கம்பி இல்லை. ஸோ திரும்ப பழையபடி ஃபோட்டோ ஃபுல் வியூக்கு போனால் Ctrl+0 போட்டிங்கன்னா போயிடுச்சு. இப்போ நமக்கு மேகம் மட்டும் இருக்குது. இப்போ மேகத்தை செலக்ட் பண்ணி தனி எடுத்துடலாம். ஸோ திரும்பவும் குயிக் செலெக்ஷன் உள்ள போயிட்டு செலக்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனோடனே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் வயா கட். காப்பியும் இருக்குது, கட்டும் இருக்குது. காப்பி பண்ணக்கூடாது. ஏன்னா காப்பி பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அது காப்பி ஆகும். பில்டிங்கில் அது ஏற்கனவே அந்த இமேஜ் இருக்கும். ஆனால் எனக்கு பில்டிங்கில் அந்த இமேஜ் வேண்டாம், அந்த க்ளவுட்ஸ் வேண்டாம். அதனால் லேயர் வயா கட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் வந்துருச்சு. இப்போ பில்டிங்கை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் மேகம் மட்டும் தனி லேயர், கீழே உள்ளதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இது மட்டும்தான் விசிபிள், மற்றதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஸோ நான் இது வந்து திரும்ப ஆன் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் ஒன்று க்ளவுட்ஸ்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். CLOUDS க்ளவுட்ஸ். இப்போ இந்த க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கலர் எனக்கு சரியாக படலை. இது வந்து ஒரு இதாக இல்லை. ஸோ நான் நல்லா ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணோம். அப்படி ப்ளூ கலர் போடுறதுக்கு என்னென்னா ஃபோட்டோஷாப்பில் உள்ள ஒரு நல்ல விஷயங்கள் என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், லேயர் பேனலில் கீழே கடைசியில் ஒரு சர்க்கிள், அதில் ஆஃப் பிளாக்கு ஆஃப் ஒயிட் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் போகும். நம்ம இப்போ என்னன்னா ஒரு சாலிடு கலராக தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ சாலிடு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு மேகத்துக்கு வந்து ப்ளூ கலரு. ஸோ நான் ஒரு ப்ளூவை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட லைட்டு டார்க்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன கொஞ்சம் லைட்டாக வேணுமா டார்க்காக வேணுமா என்னென்னு. ஸோ ஐ திங்க் இந்த கலர் கொஞ்சம் ஓகேயாக தெரியுது. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு, ஆனால் கூட இங்கே மாறலை. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கலர் ஃபீல், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கர்சர் இந்த ரெண்டுக்கும் இடையில கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பாருங்கள், ஒரு ஸ்கொயரு ஒரு ஆரோ மார்க் இருக்கா. இதுக்கு பிறகு கிளிப்பிங்னு பேர். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதுக்கு வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ க்ளவுட்ஸ் இது வந்து ஓரளவு ப்ளூ கலருங்கிறது பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லா இருக்குது. ஓகே வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு என்ன சேர்த்துருக்குறோன்னா ஒரு டைனோசர். ஸோ திரும்ப பேக் இந்த பில்டிங் போகிறேன். ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன். நம்ம டைனோசரை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டைனோசர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடிட் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு நம்ம முதல்ல எப்படி க்ளவுட்ஸை வந்து செலக்ட் பண்ணமோ அதே மாதிரி இதில் வந்து என்ன செய்ய போகிறோம், டைனோசரை மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ குயிக் செலெக்ஷன் டூல் செலெக்ஷனில் தான் இருக்குது. கர்சர் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ண போகிறேன். கர்சர் சைஸை சின்னது பண்ணால் அந்த மேலே இருக்குது பாருங்கள் ஃபுல் ஒயிட் சர்க்கிள், அது உள்ளே போயிட்டு நீங்கள் கர்சர் சைஸை சிறுசு பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கீபோர்டில் வந்து லெட்டர் பிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். அதில் லெஃப்ட் அமுக்குனிங்கன்னா சின்னதாக போயிட்டு இருக்கும், ரைட் அமுக்குனிங்கன்னா ரைட் ப்ராக்கெட் அமுக்குனிங்கன்னா பெருசாகிட்டு இருக்கும். அதாவது ஓப்பன் ப்ராக்கெட் அமுக்குனிங்கன்னா சின்னதாகவும் க்ளோஸ் ப்ராக்கெட் தான் பெருசாகும். ஸோ நான் கொஞ்சம் தேவையான அளவு சின்னதாக பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு Ctrl+ அமைக்கி கொஞ்சம் ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிட்டு இப்போ செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல் இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ நான் வந்து செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஆப்ஷனு. இது வந்து செலெக்ஷன் டூல் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது. அப்படி செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதோட கொஞ்சம் வேறு செலெக்ஷனை ஆட் பண்ணணுன்னா இந்த ப்ளஸ்ஸுக்கு பண்ணணும், இல்லை செலெக்ஷனை ரிமூவ் பண்ணணுன்னா இந்த மைனஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கர்சரை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன். இதுலேயே மெதுவாக ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து
கரெக்டாக செலக்ட் ஆகும். கர்சர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இதாக இருக்கும். கரெக்டாக ஒரு நார்மல் சைஸுக்கு வச்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸோ இப்படி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் ஆகிரும். ஸோ இங்கே செலக்ட் ஆன பிறகு இப்போ நான் வந்து இங்கே ஆட் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ப்ளஸ் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆட் பண்ணுறேன். கர்சர் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். எனக்கு ஏரியா வரும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிட்டு கரெக்டாக சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொண்டு வந்துட்டு எல்லா ஏரியாவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா செலக்ட் ஆகாமல் இருக்குது. அதையும் மெதுவாக கொண்டு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக என்ன ட்ராக் இந்த ஏரியா ஸோ ஜூம் அவுட் பண்ணுறேன். கண்ட்ரோல் மைனஸ் ஜூம் அவுட்டு. இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செலக்ட் ஆகிருக்கு. ஸோ மைனஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலெக்ஷனில் மைனஸ் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஏரியா மைனஸ் ஆகிடும். இந்த கொஞ்சம் போர்ஷன் பாருங்கள் செலக்ட் ஆகலை. ஸோ திரும்ப ப்ளஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை இடம்னாலும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த காது செலக்ட் ஆகாமல் இருக்குது, லேஸாக செலக்ட் இப்போ நீட்டாக இருக்குது இந்த ஏரியா. ஓகே, இப்போ மேக்ஸிமம் எல்லாமே செலக்ட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த செலெக்ஷன் ஓகே. மைனஸ் பெருசாகிடுச்சு. ஸோ திரும்ப மைனஸ் கொடுத்துட்டு திரும்ப உள்ளேருந்து வெளியே ஓகே இந்த போர்ஷன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டைனோசர் ஓரளவு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் பண்ண பிறகு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி லேயர் வையா கட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு இந்த டைனோசரை அங்கே கொண்டு போகணும். இப்போ இது வந்து வேறு ஃபைலு, இது வேறு ஃபைலு, இது வேறு ஃபைல். ஸோ வேறு ஃபைலிருந்து நீங்கள் பண்ணும்போது எந்த லேயர் காப்பி பண்ணணுமோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூவில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மவுஸில் லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா பில்டிங் எந்த ஃபைலுக்கு வேணுமோ அந்த ஃபைல் கொண்டு போயிட்டு அப்படியே திரும்ப கர்சரை உள்ளே கொண்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிங்கன்னா டைனோசர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பண்ணமா, இப்போ பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ பெருசு பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த டிக் ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேன்னு அர்த்தம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங்கிற லேயர் கீழே இருக்குது, அதுக்கு மேலே க்ளவுட்ஸ் மேகங்கள் இருக்குது, அதுக்கு மேலே லேயர் 1. இந்த லேயர் 1ங்கிறது என்னது டைனோசர். ஸோ நான் வந்து டைனோன்னு போட்டு நேம் ஸ்பேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள், நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணதை. பில்டிங் தெரியுது, பில்டிங்க்கு அடுத்து தான் டைனோசர் தெரியுது. ஏன்னா பாதி கால் தெரியல பாருங்கள். ஸோ முதல்ல பில்டிங் தெரியணும், அடுத்து டைனோசர் தெரியணும், டைனோசருக்கு பின்னாடி தான் மேகம் தெரியணும். அப்போ ஆக்சுவலாக லேயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா எந்த லேயர் மேலே இருக்கோ அது ஃபஸ்ட்டு விசிபிளாக இருக்கும். அதாவது டாப் இப்போ வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கோம்னா நம்ம மேலே இருந்து பார்க்குறோன்னா எது மேலே இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ அதனால் பில்டிங்கில் இந்த இதில் நம்ம போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், பில்டிங் லேயரை மூவ் பண்ண போகிறேன். நீங்கள் ட்ராக் பண்ணலாம், அப்படியே பிடிச்சிட்டு மேலே கொண்டு வந்து இங்கே வரைக்கும் வரும். ஸோ இந்த இடத்துல வேணும் வச்சாச்சு பில்டிங். இப்போ பில்டிங் வச்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து டைனோசர் இருக்குது, அதுக்கடுத்து நமக்கு க்ளவுட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த டைனோசரை மூவ் பண்ண போகிறேன். கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூவில் போட்டு கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே நகர்த்திக்கலாம். எங்கே கொண்டுமோ அங்கே கொண்டு வந்து. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பொசிஷனில் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த பொசிஷன் ஓகே. உங்களுக்கு சைஸ் பெருசாக சிறுசாக தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த கார்னரை படுத்திங்கன்னா ஸ்கேல் மாறாமல் தான். ஸோ மாற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டிக்கை கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து டைனோசரை கொண்டு வந்து உள்ளே வச்சாச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதில் ஒரு பேர்டு. ஸோ இந்த பேர்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பேர்டை ஓப்பன் பண்ணுவோம். முதல்ல இங்கே எங்கே இருக்குது, இந்த இருக்குது பேர்டு. இப்போ இந்த பேர்டு வந்து நமக்கு வேணும். ஸோ இதை என்ன செய்தேன், லாக் எடுத்து விட்டுருதேன். எடுத்து விட்டுட்டு லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி குயிக் செலெக்ஷன் டூலே போகிறேன். போயிட்டு மெதுவாக செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள் நீட்டாக செலக்ட் ஆச்சு. ஏன்னா கர்சர் சைஸு கரெக்டாக ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கரெக்டாக எட்ஜஸை பிடிச்சிருது. ரொம்ப பெருசாக இருந்தால் வெளியே போயிடும். ஓகே, இப்போ ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இந்த இடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிகாஸ் அது வந்து மைனஸில் போயிட்டு அது வந்து கரெக்டாக இப்போ ஓகே ஓகே மோரார்லெஸ் இது ஓகே போதும் நமக்கு இப்போதைக்கு. ஸோ தென் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி லேயர் வையா கட்.
இப்போ இந்த லேயர் அங்கே கொண்டு போனால் என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு மூவ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே லேயர் செலக்டாக இருக்கணும், மூவ் டூல் செலக்ட் பண்ணணும். ஆல்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி பில்டிங் ஜேபிசி கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த பேர்டை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இப்போ இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைனோசர் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வேணும்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த இதை டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு கிளிக் ஆயிடுச்சு. இப்போது இந்த டைனோசரை பார்த்தது மாதிரி வேணும், அதாவது இது அப்படியே திருப்பணும், இந்த டைரெக்ஷனில் பார்க்குற மாதிரி திருப்பணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை முதல்ல ரீநேம் பண்ணிடுறேன் பேர்டுன்னு, ஏன்னா நம்ம அப்போ தான் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பேர்டு. ஸோ இப்போ நான் பேர்டை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எடிட்டில் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபிளிப் ஹரிசாண்டல், ஃபிளிப் வெர்டிக்கல் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபிளிப் ஹரிசாண்டலில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டைரக்ஷன் அப்படியே மாறிடும். இப்போ பாருங்கள் இங்கே வந்துருச்சு. ஸோ அடுத்து இப்போ வந்து என்ன சொன்னதுன்னா பிக்சரில் எங்கே இருக்குது, கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் இதை அப்படியே மேலே கொண்டு போகிறேன். இங்கே ஒன்று மூவ் பண்ணிக்கலாம். அதாவது பேர்டு செலக்டாக இருக்கணும், மூவ் செலெக்ஷனில் இருக்கணும். அப்போ நீங்கள் லெஃப்ட் மவுஸை படிச்சுட்டு எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணணும்னா கார்னரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா பெருசாக. ஸோ ஓகே, இந்த மாதிரி இதையும் அந்த மாதிரி பில்டிங்க்கு கொஞ்சம் கீழே வரலாம்னா இங்கே வரல. ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பேர்டு வந்து பில்டிங்க்கு மேலே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பேர்டை பில்டிங்க்கு கீழே கொண்டு வரேன் ட்ராக் பண்ணி. இப்போ பாருங்கள் பில்டிங்க்குள்ளே மறையும். ஸோ இவ்வளோ கொஞ்சம் வச்சுக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே. இல்லை வேண்டாம், முழுசாக மேலே தான் வேணும்னா பேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே அப்படியே கொண்டு போய்க்கணும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 2 பேர்டும் வச்சாச்சு. அடுத்து என்னது, இங்கே டைனோசர் வந்துருச்சு, இந்த பேர்டு வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஏரோப்ளேன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஏரோப்ளேனை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் இந்த ஃப்ளைட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சேம் ப்ரொசீஜர் அன்லாக் பண்ணிக்கோங்க. செலக்ட் கோ டு குயிக் செலெக்ஷன் டூல், தென் செலக்ட் பண்ணுங்கள். கர்சர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் க்ளீனாக தெரியும். ப்ளஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே ஆப்ஷனில். ஓரளவு செலக்ட் ஆயிடுச்சு. இந்த வீல் செலக்ட் ஆகலை, வீல் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ அதில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் தெரியுது. ஸோ ஸ்பேஸ் பார் அமுக்கினீங்கன்னா இது வந்து பேனாக மாறிடும். பார்த்தீங்களா, கை மாதிரி தெரியாது, அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ திரும்ப மைனஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். மைனஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கர்சரை கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் மைனஸ் ஆகிடும். ஓகே, தென் ஸ்பேஸ் பாரை செலக்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் ஆகலை இந்த இதில். ஸோ இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணணுதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செலக்ட் பண்ணி ஓகே, தென் பேன் பண்ணி பார்க்குறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ செலக்ட் ஆனவுடனே ரைட் கிளிக் பண்ணிட்டு லேயர் வையா கட். இப்போ தனி லேயர் ஆயிடுச்சு. இப்போ தனி லேயர் ஆயிடுச்சுன்னா எப்படி மூவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லேயரை செலக்ட் பண்ணுங்கள், மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், பில்டிங் லேயர் கொண்டு வாங்க. கொண்டு வந்தோடனே இங்கே வந்து பாட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸ்கேல் பண்ணிக்கலாம், கார்னரை பிடிச்சி இது ஸ்லோப் அப்படியே கிராஜுவலாக கம்மியாக பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ளைட்டை. தென் லேயர் செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல் செலக்டில் இருக்குது, ஜஸ்ட் மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட் வந்து ஸ்ட்ரைட்டாக போகுது. இது வந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி, அதான் கொஞ்சம் ஏந்திரமில் இருக்கணும், அதை ரொட்டேட் பண்ணணும். ஸோ திரும்ப எடிட்டுக்கு செலக்ட் பண்ணுங்கள். லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டுக்கு போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ரொட்டேட் அப்படின்னு வருது இருக்குது. அப்போது இது செலக்ட் ஆனோன்னா இந்த கார்னருக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி இப்போ உள்ள வேறு மாதிரி இருக்குது, ஏரோ மார்க் இருக்குது. ஆனால் அந்த கார்னர் கொண்டு போது ஒரு கர்வ் மாதிரி அமைதா. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழே மாற்றினீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே ரொட்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதை திரும்ப கொஞ்சம் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இதை டிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணணும்னா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக பண்ணால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். செலக்ட் கொஞ்சம் மேலே கொண்டு இப்போ டிக். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஓரளவு எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இப்போ டைனோசர் நான் கொஞ்சம் மேலே ஏற்றணுமா அப்படி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். இல்லை ஸ்கேல் பண்ணோம்னா கொஞ்சம் அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி
அதே மாதிரி பேர்டையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்கேல் கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே கொண்டு போகிறேன். டிக் பண்ணுறேன். ஓகே, நவ் எவ்ரி திங் இஸ் ஓகே. இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அடுத்து என்ன இருக்குது பாருங்கன்னா, டெக்ஸ்ட் டெக்கான் அகாடமி தென்காசின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்து டெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த இருப்பாங்க டீங்கிற டூல் தான் டெக்ஸ்ட். ஆக்சுவலாக இது பேர் என்ன, டைப் டூல்னு பேர் ஃபோட்டோஷாப்பை பொறுத்தவரை. ஏன்னா டைப் பண்ணுறதுல டைப். ஸோ இந்த டைப்பை போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த ஆரம்பத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா டைப் ஹரிசாண்டல், டைப் வெர்டிக்கல் டைப் மாஸ்க்கு, ஹரிசாண்டல் டைப் மாஸ்க்குன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹரிசாண்டல் டைப் டூல், அதாவது ஹரிசாண்டலி டைப் பண்ணுறதுக்கு டி டூலை செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டீயை செலக்ட் பண்ணால் மேலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஏரியல், ரவுண்டட், எம்டி, போல்டு. இது வந்து ஃபாண்ட் என்ன ஃபாண்டுன்னு, அந்த ஃபாண்ட் வந்து எப்படி இருக்கும், ரெகுலராக இருக்குமா எப்படி இருக்குன்னு. அதுக்கடுத்து இந்த டீ பார்த்திங்கன்னா இது வந்து சைஸ். இப்போ வந்து 365 பிடி இருக்குது. இது வந்து ஃபாண்ட்டோட கலரு என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து அலைன்மெண்ட். ஸோ இப்போ இது 365 டெக்ஸ்ட் ஓகே. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது செலக்ட் பண்ணது. ஸோ இப்போ இதில் வந்து என்ன செய்யணும், நம்ம டெக்கான் அகாடமி தென்காசி. ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், DECON AC. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியலை, ஏன் தெரியலன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பாருங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கலரை மாற்றி பாருங்கள், ஒயிட்டாக கொடுத்து பாருங்கள். ஆனால் ஏன் தெரியலை அப்படின்னா இது வந்து பில்டிங்கில் இருக்குது, கீழே இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த லேயர் என்ன செய்கிறேன், மேலே மூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் தெரியுதா. ஸோ இதுதான் இந்த லேயர் பேனலோட இது கீழே இங்கே முதல்ல நம்ம டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே டைப் ஆகிருக்கு, அதனால் தெரியல. ஸோ மேலே இப்போ மேலே வந்துருச்சு. இந்த லேயர் பாருங்கள், இந்த நார்மலாக இந்த லேயருக்கு எல்லாமே நேம் கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே பாருங்கள் டீன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது டீ இருந்தால் இது ஒரு ஸ்பெஷல் லேயர், தட் இஸ் டெஸ்ட். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். என்ன லெஃப்ட்டில் இருக்குது, அதனால் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் டெக்கான் அகாடமி தென்காசி. ஓகே, லேயர் பேனல் திரும்ப காணாமல் போயிடுச்சு. ஸோ திரும்ப நீங்கள் வந்து எல் போட்டு எல்லா கிளிக் பண்ணால் செலக்ட் லேயர்ஸ். இதை கொஞ்சம் மூவ் பண்ணிடுறேன் இந்த சைடில், அதனால் தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த லேயர்ஸ் பேனலில் இந்த டெக்ஸ்ட் லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து கலர் வந்து இது டபுள் கலர் இருக்கிறதுனால கொஸ்டின் கேட்கு. நான் என்ன செய்ய போகிறேன், இதை வந்து பிளாக்காக மாற்ற போகிறேன். ஸோ பிளாக். ஓகே, இப்போது டெக்கான் அகாடமி தென்காசிங்கிறது வந்துருச்சு. ஸோ வெளியில் வச்சுட்டு கர்சரை செலக்ட் பண்ணி இதுக்கு அடுத்து என்னென்னா இப்போ இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம வந்து இதில் என்ன பண்ணுறோம் பாருங்கன்னா, இது சுற்றி ஸ்ட்ரோக் இருக்குது, ஒரு க்ரீன் கலர் ஸ்ட்ரோக். அடுத்து இந்த ஸ்ட்ரோக் போடணும். ஸோ அந்த ஸ்ட்ரோக் போடுறதுக்கு என்னென்னா, இது வந்து முதல்ல வந்து நேமை சேஞ்ச் பண்ணுறேன், கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும். டெக்கான் மட்டும் போட்டுருந்தேன், DECON டெக்கான் போட்டுட்டு இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த டெக்கான்கிற லெட்டர்ஸ்க்கு அடுத்து இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் லேயர் ஸ்டைல். இப்போ இதுக்கு நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்குறோம், இந்த க்ரீன் ஸ்ட்ரோக் கொடுத்துருந்தோமோ அதில். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்ஸ்க்கு உள்ளே போயிட்டு ரீசெட் டு டிஃபால்ட்டு இது கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் பழைய இது எதுவுமே இல்லாமல் டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ உள்ளே போயிட்டு இந்த இருப்பாங்க ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணால் ஏற்கனவே பண்ணது இப்போ லாஸ்ட்டாக நான் பண்ணது இந்த க்ரீனை வச்சு பண்ணுறதுனால அது அப்படியே வந்துருச்சு. ஸோ அது வேண்டாம் அப்படின்னா ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள் கலர் வந்து க்ரீன், இந்த க்ரீன் தான் இங்கே ஸ்ட்ரோக்கில் இருக்குது. எனக்கு இந்த க்ரீன் வேண்டாம், வேறு எல்லோ கலர் வேணும்னா ஜஸ்ட் அங்கே எல்லோ கலரை கிளிக் பண்ணிங்க, உள்ளே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண இங்கே மாறும் பாருங்கள். இப்போ மாறிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இல்லை ஒரு டார்க் கலர் வேணும், ஒரு ரெட்டு வேணும்னா ரெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ரெட்டு இந்த மாதிரி. ஸோ என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சேச்சுரேஷன் ஒரு 100% கொடுத்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து இங்கே 38 இருக்குது. இது சின்னது பண்ண அது குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது நல்லாயிருக்கு டெக்கான் அகாடமி. இது ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டெக்கான் அகாடமி தென்காசி வந்துடும். ஸோ சப்போஸ் இது மேலே இன்னொன்று கொடுக்குறோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். திரும்ப இந்த ஸ்ட்ரோக்கை ஆட் பண்ணிங்கன்னா இன்னொன்று வரும்.
இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு கலரை வேறு சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம ஒரு எல்லோ கலர், இதுக்கு வந்து எல்லோ கலர் கொடுப்போம். எல்லோ கலரில் நல்லா ஃபுல் டார்க் எல்லோ கொடுப்போம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரோக் சைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியலை. ஏன் அப்படின்னா ரெண்டு ஒரே சைஸில் இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று மறைச்சிக்கிது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரோக் சைஸை நீங்கள் கொஞ்சம் கூட்டினீங்கன்னா இப்போ பாருங்கள் அதுக்கு மேலே தெரியுது. கொஞ்சம் கூட்ட 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 அது கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது ஓகே. இது ஒப்பாசிட்டி கொஞ்சம் வேண்டும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன இதில் இருக்குது? ஓகே ஓகே இந்த லெசனு இவ்வளோ தான். இதுக்கு அடுத்த லெசனில் வந்து நம்ம வந்து மாஸ்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த இமேஜஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்து மாஸ்கிங் பார்க்கலாம். ஓகே மாஸ்கிங் பற்றி பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பில் உள்ள ஒரு அருமையான ஃபீச்சர்ஸ் மாஸ்கிங். மாஸ்கிங்னா ஆக்சுவலி என்ன, பேசிக்காக என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ரெண்டு லேயர் இருக்குது. லேயர் 0 இதை ரீநேம் பண்ணிடுறேன் டோர். கீழே வந்து இதை வந்து ஹைட் பண்ணி காட்டுறேன். கீழே இந்த இமேஜ் இருக்குது, மேலே டோர் இருக்குது. இப்போ இந்த டோர் வழியாக இந்த 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 அதாவது இந்த பிக்சரை எப்படி பார்க்குறது, இந்த ரெண்டையும் எப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது மாஸ்கிங் யூஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக மாஸ்கிங்கை பற்றி தெரியும் பொழுது இந்த கலர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். பிளாக்கு ஒயிட். பிளாக் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலரு, ஒயிட் வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இதை இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணால் அது ஒயிட்டு பிளாக்காக மாறிவிடும். கிளிக் பண்ண மாறிவிடும். ஓகே, இப்போ மாஸ்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ டோர் லேயர் வழியாக இந்த பீச்சை பார்க்குறோம். எப்படி பார்க்குறோன்னா இப்போ இந்த டோரை வந்து இந்த டோருக்குள்ளே இந்த ஏரியாவுக்குள்ளே பார்க்குறோம். அதாவது எந்த ஏரியானாலும் பண்ணலாம். பட் இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த டோர் லேயரில் ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணணும். மாஸ்க் எங்கே இருக்குன்னா லேயரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் சர்க்கிள் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லேயர் செலக்ட் பண்ணியிருக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் இப்போ இங்கே ஒரு மாஸ்க் க்ரியேட் ஆயிடுச்சு. மாஸ்க் க்ரியேட் ஆனோடனே இந்த ஒயிட் ரெக்டாங்குலரில் கர்சரை வச்சு செலக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலரு பிளாக் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பிளாக் இருந்துச்சுன்னா பிளாக் வச்சுக்கிட்டு இங்கே உள்ள ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் ஈஸியஸ்ட் வே ஃபார் மாஸ்கிங். ஸோ ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் பார்த்துக்கோங்க, ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். கீழே வந்து ப்ரஷ்ஷு வந்து சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ்ஷாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி 100, ஃப்ளோ 100 இருக்குது. பார்த்துட்டு இப்போ நமக்கு எந்த வேலையை பார்க்கணுமோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இதில் வந்து இந்த பிளாக் வந்து ரிவீல்ஸ், அதாவது வந்து பிளாக் வந்து பின்னாடி உள்ள லேயரை காட்டக்கூடியது, ஒயிட் வந்து ஹைட் பண்ணக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஒயிட்டில் இருக்குது. இப்போ இந்த ஒயிட்டில் வந்து சில பிளாக் அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், பின்னாடி உள்ளதை பார்க்குறோம். ஸோ ப்ரஷ்ஷு செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஏன் பிளாக்னா இந்த ப்ரஷ்ஷை வச்சு பிளாக் கலர் அடிக்க போகிறோம். அப்படி பிளாக் கலர் அடிக்கும்பொழுது எங்கே பிளாக் ஏரியா வருதோ அது இந்த ஏரியாவில் வழி மூலமாக இந்த பீச்சில், அதாவது பின்னாடி உள்ள லேயரில் உள்ள இமேஜ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு லேயரை மாஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த சைஸ் நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். பீக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரைட்டில் உள்ள பட்டனை அமுக்கினா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ பெருசானதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ வச்சுக்கிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அப்படியே வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ நம்ம ப்ரஷ் சைஸை கொஞ்சம் சின்ன பண்ணுறேன், ஏன்னா எட்ஜஸ் வரும்பொழுது ரொம்ப இதாக இருக்கும். ஸோ கம்மி பண்ணிவிட்டு இந்த லைனை கரெக்டாக கொண்டு வரேன். அப்படியே மெதுவாக கரெக்டாக எட்ஜஸ் வரும்போது கொஞ்சம் கரெக்டாக மற்றதில் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்தீங்கன்னா க்ளீனாக. ஸோ இப்போ வந்து இந்த வால்குள்ளே டோர் வந்து ஃபுல்லாக மறைஞ்சு போச்சு. டோருக்குள்ள பகுதியில் வந்து நமக்கு வந்து பின்னாடி உள்ள ஃபோட்டோவும் தெரியுது. ஸோ இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு எட்ஜஸை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் பண்ண இடத்துல அப்புறம் என்ன தெரியுது, பிளாக் தெரியுது. இப்போ கொஞ்சம் ஒயிட் இருக்குதுன்னு நம்ம இங்கேயோ வந்து ப்ரஷ் பண்ணாமல் வரும்.
ஸோ அந்த இடத்த வந்து ப்ரஷ் பண்ணி திரும்ப சரி பண்ணி. ஓகே, இதுதான் மாஸ்க். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஏரியா வழியாக நம்ம இந்த லேயர்லேருந்து இந்த பிளாக் ஏரியா எங்கே இருக்கோ அது வழியாக நம்ம வந்து பின்னாடி உள்ள இந்த அடுத்த லேயரில் உள்ள பிக்சரை பார்க்குறோம். இதுதான் என்னென்னா மாஸ்கிங். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அப்படி எடுத்துட்டேன், இந்த ஏரியா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஒயிட்டாக மாற்றிட்டு திரும்ப ஒயிட்டில் ப்ரஷ் அடிக்கும்போது அந்த ஏரியா திரும்ப வரும், ரிவியல் ஆகும். அதுதான் ஒயிட் ரிவியல்ஸ் பிளாக் சாரி ஒயிட் ஹைட்ஸ் பிளாக் ரிவியல்ஸ். திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப இதை சைஸ் பண்ணி சைஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மாஸ்கிங். இந்த கலர் வந்து கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் இருக்கணும், வேறு கலர் இருக்கக்கூடாது. ஏன்னா மாஸ்க் வந்து ஒர்க் ஆகுறதே பிளாக் அண்ட் ஒயிட் அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ திஸ் இஸ் மாஸ்கிங். இப்போ வந்து இது ஃபுல் பிக்சர். இப்போ மாஸ்கிங் போட்டு இந்த பிக்சர் இதை இப்போ ஹைட் பண்ணி பாருங்கள். பின்னாடி வந்து ஒன்றுமே இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதை ஹைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து தெளிவாக தெரியும். இதுதான் மாஸ்கிங். சப்போஸ் இந்த ஏரியா உங்களுக்கு வேணும்னா அங்கே பிளாக் செலக்டாக இருக்கான்னு பார்த்தவங்க பார்த்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து பீச்சில் உள்ளதாக செட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வால் மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியாது. ஸோ நீட்டாக திஸ் இஸ் மாஸ்கிங். ஸோ இந்த மாஸ்கிங் வந்து என்ன பண்ணல, அடுத்து செலெக்ஷன் மூலியமாகவும் பண்ணலாம். ஓகே, அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ட்ராயிங் பாருங்கள். இதில் வந்து 2 பிக்சர் வச்சுருக்கேன். இந்த டோரு, பின்னாடி ஒரு கப்பிள்ஸ் நிற்கிற மாதிரி. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம முதல்ல பண்ண மாதிரி செலெக்ஷன் டூலில் போயிட்டு எந்த ஏரியான்னு சொல்லி முதல்ல செலக்ட் பண்ணிடுறோம். அதாவது மாஸ்கிங் எங்கே போடுறோம், ப்ரஷ் பண்ணாமல் எந்த ஏரியான்னு சொல்லி முதல்ல செலக்ட் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே வந்து ஆப்ஷன் செலெக்ஷன் டூல் போயிட்டு முதல்ல எங்கள் டோரு லேயரை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கர்சரை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கர்சரை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். இந்த டோர் ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். அப்ராக்சிமேட்டாக செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டோரை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். டோர் லேயரில் இருக்கும்போது இந்த மாஸ்க் லேயரை அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா டோர் மட்டும்தான் இருக்குது, மற்ற ஏரியா ரிவீல் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா அந்த டோர் ஏரியாவை இந்த மாஸ்கிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பிளாக் ரிவீல்ஸ் ஒயிட் ஹைட்ஸ். முதல்ல என்ன சொன்னேன், பிளாக் இருக்கிறது பூரா பின்னாடி உள்ள லேயரை காட்டும், ஒயிட் இருக்கிறது முன்னாடி லேயரை மறைக்கும். ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ போட்டிங்கன்னா அது அப்படியே இன்வெர்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், பிளாக் ஏரியா அப்புறம் ஒயிட் ஆகிடுச்சு, ஒயிட் ஏரியா அப்புறம் பிளாக் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு இந்த ஆர்ச் வழியாக வந்து ஃபுல்லாக வந்து பின்னாடி உள்ளது தெரியுது. ஸோ இந்த மாதிரியும் வந்து செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம செலெக்ஷன் வந்து கொஞ்சம் சரியில்லை. நான் ஜஸ்ட்டு மாஸ்கிங்கை பற்றி மட்டும் சொல்கிறதுனால நான் இதில் கேர் எடுக்கலை. இல்லைன்னா இந்த செலெக்ஷனை கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ இதிலேயே வந்து எடிட் பண்ணலாமா, இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க, ப்ரஷ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அடிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா போர்ஷன் அப்புறம் எடுத்துடலாம். இந்த போர்ஷன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கா, இதை வந்து எந்த முறையும் எடுத்துகிட்டு திரும்ப மாற்றியும் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் உள்ள ஸ்பெஷாலிட்டி அதான். ஸோ உங்கள் ஸ்பேஸ் ப்ரஷ் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு இந்த கார்னர் வச்சு இதை எடுத்துடலாம். இப்போ இந்த இடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால திரும்ப இதை ஒயிட்டுக்கு மாற்றிட்டு இதை சரி பண்ணிங்கன்னா க்ளீனாக அந்த எட்ஜஸ் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மாஸ்கிங். ஸோ மாஸ்கிங் பண்ணும்போது இதுதான் மாஸ்க் லேயர். இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வர்றது, இதில் ஒயிட்டாக இருக்கிற போர்ஷன் அந்த லேயரில் வெளியில் தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், அவுட் சைடு தெரியுது. அப்போது இது ஃப்ரண்ட் லேயரில் ஃபுல்லாக தெரியுது. எங்கே பிளாக் இருக்குதோ அங்கே பிளாக் வழியாக கீழே உள்ள அடுத்த லேயரில் உள்ள பிக்சர்ஸும் தெரியும். இதை வந்து நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, கப்பிள்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பட்டனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே செலக்ட் பண்ணி கொஞ்சம் நகட்டிக்கலாம். இப்போ இந்த ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியோடு இருக்காங்க. இந்த நாய்க்குட்டியை சேர்த்து உள்ளே கொண்டு வரலாம். வச்சுட்டு வேணும்னா இதை இதை முன்ன பின்ன கொண்டு போய்க்கலாம். பட் அது இந்த பிக்சருக்கு செட் ஆகாது. வச்சுட்டு திரும்ப வேணும்னா திரும்ப கொஞ்சம் பழையபடி வெளியே கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அங்கே மட்டும் தெரியணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி. ஸோ திஸ் இஸ் மாஸ்கிங். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, இப்போ இந்த லெசனில் வந்து நம்ம பேட்சிங் டூல் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஃபோட்டோவை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு.
இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் கலர் பிளமிஷஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் பிளமிஷஸை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பேட்சிங் டூலை யூஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து லேயரை லாக் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு காப்பி பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணி இந்த ப்ளஸ் பட்டனில் வச்சிங்கன்னா ஒரு லேயர் காப்பி ஆகிடும். அப்படி இல்லையா, ஸோ இப்போ இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணியாச்சு. எஸ். இப்போ வந்து என்ன பண்ணால் இதை வந்து டைரெக்டாக கீபோர்டில் பண்ணோன்னா கண்ட்ரோல் ஜே போட்டிங்கனாலும் காப்பி ஆகிடும். ஸோ நான் இதை வந்து ரீநேம் பண்ணி காப்பின்னு வச்சிடுறேன். காப்பி. இப்போது நம்ம வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எடிட் பண்ணலாம். அப்போ இந்த ஒரிஜினல் லேயர் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அதே சமயத்தில் என்னென்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ இந்த காப்பியை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்யலாம்னா, டைரெக்டாக இந்த லேயருக்கு மேலே இந்த ப்ளஸ் பட்டன் அமைக்கிங்கன்னா புதுசாக ஒரு லேயர் காப்பி ஆகும், லேயர் உருவாகும். இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் லேயர் ஒன்று உருவாயிடுச்சு. இப்போ இந்த லேயர் ஹைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர். இது டிரான்ஸ்பரண்ட் லேயருங்கிறதுனால இந்த லேயர் தனக்கு கீழே உள்ள லேயரை காட்டும். இப்போ இங்கே வந்து நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்னா காட்டும். இந்த லேயர் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது டிரான்ஸ்பரண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக எடிட் பண்ணலாம். ஓகே. ஸோ எடிட் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க, ஒரிஜினல் லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். நீங்கள் புதுசாக ஒரு லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயரை மேலே உருவாக்கிக்கோங்க. ஓகே. இப்போது இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பேட்சிங் டூலில் உள்ளே போனோம்னா ஸ்பாட் ஹீலிங் டூல்னு ஒன்று இருக்கும். ஸோ ஸ்பாட் ஹீலிங் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ ப்ரஷ் சைஸை உள்ளே போயிட்டு சைஸில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், சிறுசு பெருசு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், பீக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் ப்ராக்கெட் அதில் லெஃப்ட் சைடில் உள்ளதை சிஸ் பண்ணி பட்டன் ப்ரெஸ் பண்ண சைஸ் சிறுசாகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இதை பண்ணலாம். ஜஸ்ட் எந்த இடத்துல அந்த ரெட் பிளமிஷஸ் இருக்கோ அதுக்குள்ளே அதில் கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கனாலே என்ன ஆகும்னா அந்த பிளமிஷஸ் வந்து போயிடும். இது ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா, நம்ம செலக்ட் பண்ணுற இடத்த எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள டெக்ஸ்சர்ஸ் என்ன கலரில் என்ன ஃபார்மில் இருக்கோ அந்த மாதிரி அந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா ரெட் கலரும் போயிடுச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு எங்கெங்கே எடுக்கணுமோ அந்தந்த இடத்த பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் மெத்தடை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% என்ஹான்சிங் போல் அது அட்வான்ஸ்டு கோர்ஸில் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணி ஸோ இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஹைட் பண்ணி காட்டுறேன். இது ஒரிஜினல், இது இப்போ நம்ம என்ஹான்ஸ் பண்ணது. இது ஒரிஜினல், இது என்ஹான்ஸ் பண்ணது. வேறு எங்கேயாவது சின்ன இது இருந்துச்சுன்னா டாட் இருந்துச்சுன்னா அந்த இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது பிஃபோர் ஒரிஜினல் ஃபோட்டோ. இது நம்ம இப்போ வந்து எடிட் பண்ண ஃபோட்டோ. இதில் இங்கே ஒரு 2 சின்ன டாட் தெரியுது, அதையும் கிளியர் பண்ணி வைக்கலாம். இது ஒரிஜினல் ஃபோட்டோ, இது என்ஹான்ஸ் பண்ண ஃபோட்டோ. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் அவேயில் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சுருக்கமாக இருக்குது. இந்த சுருக்கத்தையும் வந்து இதே ஸ்பாட் ஹீலிங் வச்சு எடுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கர்சர் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ ரைட் ஹேண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி பண்ணுறேன். பார்த்துட்டு இப்போ இந்த கண்ணில் உள்ள சுருக்கத்தெல்லாம் எப்படி எடுக்கலாம்னு பாருங்கள். ஜஸ்ட் அதை வச்சுட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், பெயிண்ட் பண்ணுறது மாதிரி. அப்படியே பெயிண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சுருக்கம் பெருக்கும். இந்த சுருக்கத்தை எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த கண்ணில் கிட்ட இங்கே இருக்க சுருக்கம் ஜஸ்ட்டு பிடிச்சிட்டு லேஸ் ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். அது ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே கிளிக் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ இந்த சுருக்கம் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தெரியுது. ஸோ அதையும் கிளியர் பண்ணுது. ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் உள்ள சின்ன பிளமிஷஸ், பருக்கள், இந்த இப்போ சில ஃபேஸில் வந்து கருப்பாக
பருக்கள் இருக்கும். அந்த பருக்களை எப்படி எடுக்கிறதுனா இதே மெத்தடில் தான். ஸோ அதுக்கு வந்து ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, இவ்வளோ போதும். இப்போ பாருங்கள், இந்த லேயரை ஹைட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இப்போது ஸோ இதில் எந்த சுருக்கம் உங்களுக்கு தேவையில்லையோ நீங்கள் கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது, இதையும் கிளியர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஸோ இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். இதை கூட நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் கிளியர் பண்ணேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். இது பாருங்கள் எவ்வளோ சுருக்கம் போயிடுச்சுன்னு. இவ்வளோ வயசான ஆள் மாதிரி கொஞ்சம் இப்போ எங்கே தெரிகிறது. இதை கூட கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து எப்போவுமே, மேக்ஸிமம் இல்லை, கம்பல்சரி வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது ஒரிஜினல் ஃபோட்டோ வச்சுட்டு புதுசாக ஒரு லேயரை போட்டு அந்த லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு அது மூலயமா எடிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த லேயர் என்ன செய்யணும், காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் லேசஸ் இருக்கும், இதை கிளியர் பண்ணிடலாம். பாருங்களேன், இப்போ பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நைஸாக இருக்குது, ஓரளவு நல்லா இருந்துச்சு, போதும். இது வந்து கொஞ்சம் நார்மலாக தெரியக்கூடியது, அதனால் அது இருக்கலாம். வேண்டாம்னா நம்ம அதையே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வந்து ஸ்பாட் ஹீலிங் டூல்ஸ். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னா பேட்ச் டூல். இந்த பேட்ச் டூல் என்ன பண்ணும், நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே இந்த ஸ்கூலு டெக்கான் அகாடமி பில்டிங்கில் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், திரும்ப சொல்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் இன், கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் இன். இப்போது இந்த சீனில் வந்து இந்த ஒரு சின்ன முள்ளு செடி இருக்குது தெரியுமா, இந்த முள்ளு செடி, அதாவது ஆக்சுவலாக பேட்ச் என்ன செய்யணும், தேவையில்லாத பொருளை ரிமூவ் பண்ண போகிறது. ரிமூவ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஃபோட்டோவில் உள்ள லேண்ட்ஸ்கேப்பை மேட்ச் பண்ணி காட்டக்கூடியதான் என்னதுன்னா இந்த பேட்ச் டூல். ஸோ பேட்ச் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எந்த ஏரியா வேண்டாமோ அதை சுற்றி இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஷேடவும் இருக்குது, அதனால் ஷேடவும் சேர்த்து நான் செலக்ட் பண்ணுறேன். அதோட நிழல் தெரியுது. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை அப்படியே மூவ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல செடி இல்லை, நார்மல் இந்த மாதிரி ஏதோ வெஹிக்கிள் போன தடம் மட்டும் தெரியுது. ஸோ வெளியில் வந்து ஓகே கிளியர் ஆனோன்னு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ டீசெலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் டீசெலக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடி அங்கே இல்லை. இது ஒன்றும் இல்லை, சப்போஸ் இந்த போர்ஷன் ஃபுல்லாக எனக்கு வேண்டாம், இந்த போர்ஷன் ஃபுல்லாக இருக்கிற இந்த செடிகளையும் தூரம் எடுக்கிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணும்போது அங்கே வந்து தெரியும் என்ன ஷேப் தேவைப்படுதோ, உங்களுக்கு எந்த ஏரியாவோட இதோட தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு. இப்போ இந்த மாதிரி இருந்தால் நீட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு விட்டுருங்க. இப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கண்ட்ரோல். ஸோ இதுதான் என்னதுன்னா பேட்ச் டூல். இது பேட்ச் டூலை வந்து இன்னொரு வகையில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிடுச்சு. விட்டு எடிட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அவர் ஃபில் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் அவர் ஃபில்லை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ரீவியூ தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த 3 செடி 1 2 3 இந்த 3 செடி தெரியுது. இந்த இருக்க 3 செடி, இந்த 3 செடிக்கு பக்கத்தில் தான் இந்த ஏரியா. இப்போ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணவா, அதாவது என்ன செய்யணும், சரௌண்டிங் ஏரியாவை காட்டும். இதில் எந்த ஏரியாவை ஃபில் பண்ண அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 செடிக்கு பக்கத்தில் இது இங்கே இல்லை. ஸோ நார்மலாக நமக்கு இதாக வேணும், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த 3 இந்த ஏரியா ஃபுல்லாக எடுத்துருச்சு. அதாவது இந்த நம்ம செலக்ட் பண்ண செடிகளை பூரா எடுத்துருச்சு. கரெக்டாக எடுத்துருக்குன்னு சொன்னால் அப்ளை பண்ண சொல்லணும். ஸோ அப்ளை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த குரூப்பு இல்லை. தென் கண்ட்ரோல் டீசெலக்ட். ஸோ இது கண்டென்ட் அவர் ஃபீல்டு. ஸோ இதை நம்ம எந்த வகையிலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டென்ட் அவர் ஃபீல்டில் பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண உடனே அது ஒரு நியூ லேயராக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதை நீங்கள் ஹைட் பண்ணி பாருங்கள், திரும்ப அங்கே இருக்கும். ஸோ கண்டென்ட் அவர் ஃபீல்டு வந்து புதுசாக ஒரு லேயரை க்ரியேட் பண்ணி அதில் இது பண்ணும். இப்போ தெரியுதா, இப்போ நான் இதை ஹைட் பண்ணால் ஆக்சுவலாக ஒரிஜினல் அந்த செடி இருக்குது, திரும்ப ஆன் பண்ணேன்னா அது இல்லை. ஸோ அது ஆக்சுவலாக கண்டென்ட் அவர் ஃபீல்டுங்கிறது புதுசாக ஒரு லேயரை க்ரியேட் பண்ணி அதில் எடுக்கிறது. ஆனால் பேட்ச் டூல் வந்து அப்படி கிடையாது. ஓகேயா? ஓகே. ஸோ இதுதான் பேட்சிங் டூல். அடுத்து இப்போ அதே பேட்சிங் டூல் வந்து இந்த ஒன்று பார்ப்போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதை இருக்குது. ஸோ இந்த பாதையை நான் வந்து தூரம் எடுக்கணும் அப்படின்னா எப்படி? ஸோ இந்த பாதையை தூரம் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், செலக்ட் பண்ணிவிட்டு கண்டெய்னர் ஃபில் போடலாம், இல்லைனா பேட்ச் டூல் போட்டுடலாம். ஸோ நான் இப்போ கண்டெய்னர் ஃபில் போட போகிறேன். இதில் வந்து என்ன செய்ய போகிறேன், பாலிகனல் லாசர் டூலை செலக்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த லாசர் டூலுங்கிறது என்னென்னா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணி செலக்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் கர்சரை படிச்சுட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ரீ ஹேண்ட். இதை கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன்.
பாலிகனல் லேசர் டூல் வந்து என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு கார்னர் இது, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே செலக்ட் பண்ணுறேன், இந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். நமக்கு வந்து இந்த பாதை தேவையில்லைங்கனால கொஞ்சம் பாதைக்கு வெளியே வச்சு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜூம் ஆகும், ஜூம் இன் ஆனோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் மைனஸ் ஜூம் அவுட்டு. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்பேஸ் பாரை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கை மாதிரி வரும். அப்போ நீங்கள் பேன் பண்ணி முன்ன பின்னா தள்ளிக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டுக்கு. ஸோ திரும்ப ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனோன்னா எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவர் ஃபில் பண்ணணும். கண்டென்ட் ஃபில் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் தெரியுதா, ரைட் சைடில் உள்ள பிக்சரில் இப்போ வந்து இந்த பாத்தை எடுத்துகிட்டு இந்த கிராஸை மட்டும் காட்டுது. இந்த கிராஸை உள்ள ஃபில் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு காட்டுது. ஸோ ஓகே, நமக்கு ஓகே அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ டீசெலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல இருந்த அந்த பாதையவே காணும். ஸோ இந்த மாதிரி இந்த பேட்ச் டூலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத பொருட்களை வந்து, அதாவது தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ வந்து நம்ம தேவையில்லாததை ஃபோட்டோவிலேருந்து வெளியே எடுத்து ஃபோட்டோவில் உள்ள மற்ற லேண்ட்ஸ்கேப்பிங்கை மேட்ச் பண்ணி காட்டுறது தான் இந்த பேட்ச் டூல்ஸ் ஒர்க் பண்ணுறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து க்ளோனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். க்ளோனிங் ஸ்டாம்ப் தான் இருப்பாங்க. இதுதான் இந்த டூலு, க்ளோன் ஸ்டாம்ப் டூல். அதாவது ஒரு இடத்துல க்ளோன் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல அதை ஸ்டாம்ப் பண்ணுறோம். க்ளோனுங்கிறது மாதிரி எடுக்கிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதே மாதிரி ஒரு ஆடு இந்த இடத்துல நிற்கிற மாதிரி பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சோர்ஸ் எடுக்கணும். அதாவது எதை வந்து நம்ம வந்து க்ளோன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சோர்ஸ் எடுக்கணும். இப்போ நம்ம அந்த ஆடும்போது இந்த ஆட்டு பக்கத்தில் இப்போ இந்த இடத்துல அந்த கால் பகுதியிலேருந்து நான் சோர்ஸ் எடுக்கிறேன். ஸோ சோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னா ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல சோர்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு. சோர்ஸ் செலக்ட் ஆனது இந்த கர்சருக்குள்ளே ரவுண்டுக்குள்ளே தெரியும் பாருங்கள். இப்போ நான் ஜூம் பண்ணி பெருசு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக அந்த இதாக இருக்குது. ஸோ இப்போ நான் வரேன், சர்ச் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணும் நமக்கு அந்த ஆடு வந்து எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வச்சுட்டு மெதுவாக ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஆடு வந்து இந்த ஆட்டோட ஷேப்புக்கு இங்கே வந்து இன்னொரு க்ளோனிங் ஸ்டாம்ப் ஆகும். ஸோ க்ளோன் பண்ணுறோம், அதை ஸ்டாம்ப் பண்ணுறோம், அதை க்ளோனிங் ஸ்டாம்ப் தோடும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக அந்த ஆடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே போனால் அந்த வெளியில் உள்ள ஏரியாவும் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் உள்ள கர்சர் அந்த ஆட்டுக்குள்ளே நகண்டுக்கிட்டே இருக்குது. அந்த கர்சர் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல, அந்த ப்ளஸ் சைடு எங்கே இருக்குதோ அந்த இடம் இங்கே வந்து ஸ்டாம்ப் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓகே, இப்போ எல்லாம் ஓரளவு எல்லாம் ஸ்டாம்ப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் க்ளோனிங் அண்ட் ஸ்டாம்பிங். அதாவது ஃபஸ்ட்டு சோர்ஸை க்ளோன் பண்ணுறோம், அப்புறம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை ஒரு இடத்துல ஸ்டாம்ப் பண்ணுறேன். அதுதான் இப்போ எந்த இடத்துல வேணும் அப்படின்னா திரும்ப இதை வந்து நான் க்ளோன் எடுக்கிறேன். இதை க்ளோன் எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாம்ப் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஆடு நிற்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எத்தனை வேணுமோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆடு இருக்குது, அங்கே ஒரு ஆடு இருக்குது. ஸோ இந்த க்ளோனிங், அதாவது நமக்கு தேவையானது ஒரு ஆப்ஜெக்டில், அதாவது இமேஜில் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை எத்தனை தடவை வேணுமோ எந்த இடத்துல வேணுமோ நம்ம பண்ணிக்கிறதுக்கு என்னது, இதுதான் க்ளோனிங். இப்போ இன்னொரு பிக்சர் பார்ப்போங்க. இப்போ இந்த பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு மாடு இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னா எனக்கு நான் க்ளோன் ஸ்டாம்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இப்போ நான் ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், கர்சரை பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு செலக்ட் பண்ணுறேன், ஆல்ட்ரு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சோர்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அந்த ஒரு கிளிக். அதேமாதிரி இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து சோர்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக். ஏன்னா சைஸ் ஃபுல் சைஸுக்கு இருக்குங்கிறதுனால இங்கே ட்ராக் பண்ணாண்டா, ஃபுல் சைஸை செலக்ட் பண்ணால் அப்படியே கிளிக் பண்ணிடலாம், ஒரே கிளிக் இந்த மாதிரி. ஸோ இதுதான் க்ளோனிங். இப்போ திரும்ப இதை செலக்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு மாடு பண்ணுறேன். இப்போ ஸோ ஃபுல் சைஸ் செலக்ட் பண்ணும்போது
ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரெஸ்லேயே இது கிடைச்சிடும், ஏன்னா ஃபுல் சைஸ் அதுலேயே வருது. ஓகேயா? ஸோ இதுதான் க்ளோனிங். இது வந்து ஒரு சப்போஸ் ஒரு இமேஜில் வந்து ஒரு 2-3 மரங்கள் இருக்குது, பக்கத்தில் இந்த இடத்துல இன்னொரு மரம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அது அதை வந்து நம்ம இப்போ இதை வந்து சைஸ் சிர்ஸ் பண்ணிவிட்டு இந்த மரத்தை எடுக்கணும் பாருங்கள். இந்த மரத்தை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, அதை வந்து என்ன செய்கிறேன், ஆல்டர் ப்ரெஸ் பண்ணி சோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த மரத்தை கொண்டு வந்து இங்கே வைப்பேன், ஒரு கிளிக். இப்போ இங்கே ஒரு மரம் வந்துருச்சு. பட் ஆனால் இது ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல வந்து லைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது, சூரிய லைட்டு ஏதோ சம் லைட்டிங் அதிகமாக இருக்குது, இந்த லைட்டு கம்மியாக இருக்கிறதுனால அதை சுற்றி உள்ளதாக இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா கர்சரை வந்து சைஸை சிரிஸ் பண்ணிக்கிறேன். சிரிஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து சோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்டே வைக்கிறேன் பக்கத்துலேயே ஒரு கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு மரம் அங்கே லைட் எஃபெக்டில் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னது க்ளோனிங் மெத்தட். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ரேம் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃப்ரேம் டூல் வந்து இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே 2 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் ஃப்ரேமு, இன்னொன்று சர்க்குலர் ஃப்ரேம். ஸோ நான் இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா ரெக்டாங்குலர் ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சரை ப்ரெஷ் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ட்ராக் பண்ணி ஒரு ஷேப்பு, ரெக்டாங்குலர் ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சோன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரேமு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த சைடில் டாக் பிக்சர் வச்சுருக்கிறேன். இந்த டாக் பிக்சரை செலக்ட் பண்ணி அங்கே கொண்டு போகிறேன். அது எப்படி நமக்கு தெரியும், மூவ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆல்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் மவுஸை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த பிக்சருக்கு வரும்போது இந்த மாதிரி வரும். ஸோ திரும்ப அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாக் வந்துடும். இப்போ டாக் வந்துருச்சு. இந்த டாக் நான் என்ன செய்ய போகிறேன்னா சைஸ் பண்ணுறது, கார்னரை பிடிச்சி டைரெக்டாக அதோடைய ஷேப் இது இல்லாமல் சைஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி சைஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு போனீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். வச்சுட்டு இந்த மவுஸை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு உள்ளே தான் அந்த டாக் இருக்குது. இப்போ நீங்கள் சைஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ பெருசு வேணுமோ சைஸ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு, அந்த டாக்கோட ஃபோட்டோ மாதிரி வந்துருச்சு. ஸோ இது நிலை. இப்போ இந்த ஃப்ரேமை கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரேமில் நம்ம எப்படி போடுறது அப்படின்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதே ரெக்டாங்கில் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக கார்னரில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. திரும்ப என்ன பண்ண போகிறேன், இது வந்து டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ண போகிறேன். ஆல்டரை ப்ரெஸ் பண்ணி இதை கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு திரும்ப கீழே இறக்கிடுறேன். இறக்குறோன்னா தான் ஆயிடுச்சு. இப்போ வந்து டாக் வந்து ஃபுல் சைஸ், பெரிய சைஸாக இருக்குது. ஸோ வந்து சைஸ் சரி பண்ணுவேன், கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து லெஃப்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா பேன் பண்ணி ஸ்பேஸை பிடிச்சிட்டு லெஃப்டில் இருக்குன்னா அது பேன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் ஓ போட்டு ஜூம் லோரில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சைஸை சிர்ஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கி அப்படியே என்ன செய்யுங்க, ஃப்ரேமில் வச்சுருங்க. ஃப்ரேமில் வச்சுட்டு டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்துருச்சு. திரும்ப ஜூம் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஃபோட்டோ எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இப்போ வந்து நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் டூலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ரெக்டாங்குலர் தான் இல்லை, சர்க்குலர் பண்ணலாம். இப்போ ஃப்ரேம் டூல் போயிட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருவாகும் சர்க்கிள் வெளியில் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ இந்த ஃப்ரேம்குள்ள இந்த டாக் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா திரும்ப அதே மாதிரி உள்ளே போயிட்டு மூவ் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது அது சைஸை மாற்றுறது. ஸோ இதை வச்சு ட்ராக் பண்ணி சைஸை சின்னது பண்ணிக்கோங்க. கார்னர் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் ஷேப் ஒரே ரேஷியோவில் இதாகும். ஸோ கொண்டு வந்துட்டு திரும்பவும் கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த சைஸை கம்மி பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் அது வந்து சொல்கிறேன். ஸோ கரெக்டாக ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு டிக்கை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டாக் வந்து சர்க்குலர் ஃப்ரேம்குள்ளே. ஸோ நீங்கள் வேணும்னா எந்த அளவுக்கு வேணும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பில்டிங் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு பில்டிங்குள்ளே வந்து பார்க்க அந்த பில்டிங்கோட வாலை டெக்கரேட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் ரெடி பண்ணி இந்த ஃப்ரேம்ஸ்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோட்டோஸை பண்ணலாம். ஸோ இதான் ஃப்ரேம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் பார்ப்போம். இந்த லெசனில் நம்ம கிராப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. கிராப்பிங் அப்படிங்கிறது என்னது, இந்த ஃபுல் பிக்சரை தேவையான சைஸுக்கு நம்ம எடிட் பண்ணுறது. இப்போ கிராப்பிங் ஆனது இதான் வந்து கிராப் டூல்.
ஸோ இந்த கிராப் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் டூல் உள்ளே இருந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிராப் டூல் செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்போ நமக்கு இந்த பாதி பிக்சர் தான் தேவை, இதுக்கு மேலே தேவையில்லை, இந்த க்ரீனரி தேவையில்லை, இந்த கப்பிள்ஸ் மட்டும்தான், இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மவுஸை லெஃப்ட் பட்டனை பிடிச்சிட்டு கீழே இழுத்திங்கன்னா சைஸு சரியாகும். ஸோ இவ்வளோ வந்தாச்சு. இப்போ இன்னும் இதில் இந்த பக்கம் கம்மி பண்ணணுமா, இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த நாய் இது மட்டும்தான், இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. வந்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் டெலீட் கிராப்டு பிக்சல்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது இது வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பார்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபோட்டோவோட இந்த மற்ற பகுதி எல்லாமே டெலீட் ஆயிரும். சப்போஸ் இதை அன்செக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் தற்சமயத்துக்கு, ஆனால் பின்னாடி இருக்கும், இது வந்து டெலீட் ஆகாமல் இருக்கும். ஸோ நமக்கு வேண்டாம் அப்படின்னா பின்பகுதி வேண்டாம், இது மட்டும்தான் வேணும்னா டெலீட் கிராப் செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பட்டனை ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து எவ்வளோ ஃபுல் கிளியர் ஆயிடுச்சு. இதான் கிராப் பட்டன். ஸோ நான் இப்போ இதை அன்டூ பண்ணிடுறேன். கண்ட்ரோல் Z கொடுத்து அன்டூ பண்ணிட்டு கண்ட்ரோல் 0 கொடுத்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து என்னென்னா இந்த கிராப் பட்டன் வந்து ஆக்சுவலாக மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சப்போஸ் சில ஃபோட்டோஸ் வந்து டிலீட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், திரும்ப செலக்ட் பண்ணுறேன், ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு கார்ட் டூலில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணாமல் வந்துருக்கும். இதில் ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா இந்த கர்சர் பார்த்திங்கன்னா ஒரு வளைஞ்சது மாதிரி இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆகும். இந்த ஃபோட்டோ இது தெரியுதா, ஃபோட்டோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஸோ இது எப்போ யூஸ் ஆகும்னா, சில ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் சாயலாக எடுத்துருந்தாங்கன்னா அதை சைஸ் பண்ணுறதுக்காக வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த கார்ட் டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கு பேரலெல்லாம் கரெக்டாக கொண்டு வரதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சைஸ் கம்மி பண்ணோன்னா இந்த மாதிரி எந்த இது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து ட்ராக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா டிக் பண்ண இப்போ இந்த ஃபோட்டோவில் மற்ற தேவையானதெல்லாம் போயிடுச்சு. திரும்ப நீங்கள் க்ராப் பண்ணனா பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பாட்டம் தேவையில்லை, ஓகே, இல்லை நாய்க்குட்டியே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக இதை செலக்ட் பண்ணி க்ராப். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 0 போட்டு கட்டுறேன். ஆக்சுவலாக அந்த ஃபுல் இமேஜே இதான், மற்ற பார்ட்டுகள்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு தான் கிராப் டூல் யூஸ் பண்ணுது. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ஷேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது எந்த எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணாமல் ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் வரும். ஃபிலிம், வீடியோ, மொபைல், வெப் அப்ளிகேஷன், ஆர்ட், இல்லஸ்ட்ரேஷன், பிரிண்ட்டு, ஃபோட்டோஸ், சேவ்டு நிறைய ஆப்ஷன் வரும். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஒரு ஃபைல் செலக்ட் பண்ண போகிறேன். இது 800x1200 பிக்சல்ஸ். ஸோ இது வந்து கிளிக் பண்ணி எனக்கு டைட்டில், இது என்ன ஒரு டைட்டில், இந்த நேம் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டைமென்ஷன் வேணும்னா பிக்சலில் இருக்குது, இன்ச்சஸ், சென்டிமீட்டர். ஸோ எது வேணுமோ வச்சுக்கலாம். நான் பிக்சலே வச்சுக்கிறேன். லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரேட் எதனால வைக்கிறேன், நான் லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ண போகிறேன். கலர் மோடு RGB மோடு இருக்குது, CMYK மோடு இருக்குது, எதனால வச்சுக்கலாம். RGBயே இருக்கட்டும். அதே மாதிரி பேக்ரவுண்டு ஒயிட் வேணுமா, பிளாக் வேணுமா, வேறு எந்த மாதிரி வேணுங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒயிட்டே போதும். ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் ஒரு ஃபைலு. இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. லேயர் பேனலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதுதான் வந்து ஷேப் டூல். இந்த ஷேப் டூல் உள்ள ஆரம் இருக்கும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள், எலிப்ஸு, ட்ரையாங்கிள், பாலிகனு, லைனு, இந்த மாதிரி கஸ்டம் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் முதல் என்ன செய்கிறேன், ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே பாருங்கள், இந்த இடத்துல செலக்ட் ஆகிருக்கும். இது வந்து ஆக்டிவாக எந்த டூல் ஆக்டிவில் இருக்குங்கிறத காட்டுது. ஸோ ரெக்டாங்கிள் டூல். இந்த ரெக்டாங்கிள் டூலுக்கு உள்ள ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஷேப்பு, பாத்து, பிக்சல்னு 3 இருக்குது. நம்ம இப்போ ஷேப்பு தான் நம்ம போட போகிறோம். மற்ற ரெண்டும் நம்ம பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபில்லுன்னு இருக்குது. இது வந்து கலர், அதாவது ரெக்டாங்கிள் வரையும் போது அதுக்குள்ளே என்ன கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஃபில்லை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த கிராஸ் லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஃபில் வேணும்னா ஜஸ்ட் கலரை வந்து நீங்கள் எந்த கலர் வேணுமோ அங்கே கொண்டு போனீங்கன்னா கர்சரை கொண்டு போகும்போது அந்த மாதிரி ஐட்ராபர் டூல் மாதிரி செலக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலர் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ வேண்டாம், எனக்கு வந்து பிளாக் வேணும்னா நீங்கள் பிளாக் செலக்ட் பண்ணலாம், க்ரீன் வேணும்னா க்ரீன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ க்ரீனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் என்னன்னா ரெக்டாங்கிள் சுற்றி இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லைன் போடுறது. லைன் வேணும் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ லைன் இருக்குது. ஆக்சுவலாக பார்டர் அவுட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தெரியுதா, அந்த பிளாக் கலர் தெரிஞ்சால் இந்த லைன் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஒரு ரெட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த பார்டர் வந்து எப்படி இருக்கும், ரெட் கலரில் இருக்கும் அந்த ஸ்ட்ரோக். வேண்டாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ரெட் கலரில் வைக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் எது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் 2 பிக்சல் இருக்குது. அடுத்தது அந்த ஸ்டைல், இது வந்து கண்டினியூஸ் லைனு, இது டேஷ் லைனு, இது டாட்டட் லைன். ஸோ நம்ம கண்டினியூஸ் லைன் தான் தேவை. ஸோ எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ
நம்ம ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்க எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் ஸ்கொயர். இப்படி ட்ராக் பண்ணும்போது நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இது வந்து ஸ்கொயர், அதாவது நீள அகலம் ரெண்டும் ஒரே மாதிரி வரும். ஷிஃப்ட்டை விட்டிங்கன்னா நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் வரையணுங்கிறதுனால ஒரு ஷிஃப்ட்டை பிடிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வச்சுட்டு விட்டிங்கன்னா க்ரீன் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து ஃபில் க்ரீன் கலர் இருக்குது, ஸ்ட்ரோக்கு வெளியில் ரெட் கலர் இருக்குது, லைன் கண்டினியூஸ் லைனு, இதோட திக்னஸ் வந்து 2 பிக்சல். இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணணும்னா ரெக்டாங்கிளுக்கு போய் ரெக்டாங்கிள் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் வந்து ப்ராப்பர்ட்டி பேனல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வரும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பேனலை கிளிக் பண்ணலாம். இதில் உள்ளே போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக அதை எடிட் பண்ணுறதுக்கு உண்டான தேவையானது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இது உள்ளே பார்த்தீங்கன்னா 4 சர்க்கிள் இருக்குது. ஒவ்வொரு கார்னர் பக்கத்துலேயும் 4 சர்க்கிள் இருக்குது. ஆக்சுவலி இந்த 4 சர்க்கிள் என்னென்னா, அந்த சர்க்கிள் இது வந்து இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஷார்ப்பாக வேணுமா கர்வாக வேணுமான்னு. ஸோ உங்களுக்கு கர்வாக வேணும்னா உள்ளே வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா 4 பாருங்கள் ஒரே மாதிரி அது கர்வாக மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள் கர்வ்டு பொசிஷன். ஸோ திரும்ப அதை செலக்ட் பண்ணுறேன், அன்டூ பண்ணிடுறேன். அன்டூ பண்ணிவிட்டு இப்போ திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்ரை பிடிச்சிக்கிட்டு ஜஸ்ட்டு ஆல்ட்ரு பட்டனை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த கர்வ் உள்ள எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் என்னவாகும், அந்த கர்வ் பொசிஷன் தெரியுதா. ஸோ இந்த மாதிரி ஒன் சைடில் மட்டும் நீங்கள் ஒரு கார்னருக்கு மட்டும் கர்வ் பண்ணணும்னா ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணணும். 4 சைடு ஒன்றா வரணும்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து ட்ராக் பண்ணிங்கனாலே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிளில் வந்து நீங்கள் வேறு எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றணும் அப்படின்னா நேரடியாக இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பேனல் என்னென்னா, இப்போ இந்த டூலில் வந்து நான் முதலே சொல்லியிருக்கேன், டூலில் நீங்கள் என்ன டூல் செலக்ட் பண்ணுவீங்களோ அதுக்கு தக்கன அங்கே ஆப்ஷன்ஸ் மாறும். மூவ் டூலில் செலக்ட் பண்ணால் அங்கே ஆப்ஷன்ஸ் மாறும். மார்க்கெட் டூலில் பார்த்தா ஆப்ஷன்ஸ் மாறும். அந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் டூலில் பண்ணிங்கன்னா அதுக்கு மாறும். அதே மாறுறது மாதிரி இங்கே எந்த லேயர் இருக்கோ அந்த லேயருக்கு தகுந்தாப்புல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் மாறும். இப்போ ரெக்டாங்கிள்ங்கிறதுனால அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் தகுந்தாப்புல மாறுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உள்ளே போய்ட்டு நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் ஃபில் கலர் வந்து உள்ளே போயிட்டு எனக்கு வந்து ஒரு எல்லோ கலர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் எல்லோ வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு எல்லோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உள்ள வந்து கலர் வந்து எல்லோவாக மாறிடும். அதே மாதிரி ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்ட்ரோக் கலர் வந்து ப்ளூ வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே ப்ளூ செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து என்ன ஆயிரும், ப்ளூவாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் போயிட்டு திரும்ப வேணும்னா எல்லாத்தையும் என்ன செய்யலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு சர்க்கிள் பார்ப்போம். எலிப்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே நீங்களாலும் சரி வச்சுட்டு ட்ராக் பண்ணும்போது எலிப்ஸ் டிபிள் வரும். இதில் நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா சர்க்கிள் வரும். நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா, ஸ்கொயர் பண்ணும்போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணலைன்னா அது ரெக்டாங்கிளாக கூட வரும், ஆனால் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயராக வரும். அதே மாதிரி எலிப்ஸ்லேயும் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்க கலர் வந்து க்ரீன், அதனால் க்ரீன் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போயிட்டு ஸ்ட்ரோக் வேண்டாம்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரோக் இல்லை. ஸோ வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம் நம்ம இல்லை இங்கே கூட எலிப்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வேணும்னா ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரோக்கு நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து இதாக ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் உள்ளே போனீங்கன்னா ட்ரையாங்கிள்னு ஒரு ஷேப் இருக்கும். ட்ரையாங்கிள் நீங்கள் அதே மாதிரி ட்ரையாங்கிள்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி நம்ம என்ன கலர் டிஃபால்ட்டில் இருக்கோ அந்த கலருக்கு வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஃபைலு ஸோ அதே இதை தான் பண்ணுவோம். நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அடுத்து பார்ப்போம். இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா பாலிகன் இருக்கும், பாலிகான் டூல் இருக்கும். பாலிகான் டூல் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஆப்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் சேமு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. 12 என்னென்னா 12 சைட்ஸ். இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு 8 சைடாக ஆக்குறேன். ஆப்டாகன் 8 சைடாக ஆக்கிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா 8 சைடில் வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் வருது. எந்த ஸ்டார் வருது, நம்ம வந்து பாலிகன் தானே கேட்டோம், ஸ்டார் வருது அப்படின்னா இப்போ திரும்ப இதுக்குள்ளே ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு பாருங்கள். இந்த செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் ஸ்டார் ரேஷியோன்னு பாருங்கள் 50% இருக்குது. அதாவது இது 8 1 மினிட் பாருங்கள். 8ங்கிறது என்னது, 8 விதமான அந்த ஸ்டார்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஆங்கிள்ஸ் வந்து 8 1 2 3 4 5 6 7 இந்த 8 தான் ஆக்சுவலி 8 சைடு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா செட்டிங்குள்ளே ஆல்ரெடி எப்படி இருக்குன்னா 50% ஸ்டார் மாதிரி வேணும்னு இருக்குது. பட் வந்து எனக்கு 50% ஸ்டார் மாதிரி வேண்டாம், 100% வேணும் அப்படின்னு 100% கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு
திரும்ப உள்ள போய் செக் பண்ணிக்கிறேன் 100% இருக்குது. இங்கே 8. இப்போ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆக்டகான் வருது. ஓகேயா? ஸோ இந்த இதுக்குள்ளே உள்ள ஸ்டார் ரேஷியோ படி இங்கே வந்து ஸ்டார் வேணுன்னா மாறிவிடும். சப்போஸ் இதில் வந்து ஒரு 12 சைட்ஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு உள்ள செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்டார் ரேஷியோ வந்து ஒரு 25% கொடுத்துட்டேன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இது வந்து 25% வந்து ஸ்டார் மாதிரி வரும். இதை பார்த்தீங்களா? இதுதான். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் க்ரியேட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்டார் க்ரியேட் பண்ணலாம். நம்ம வந்து சப்போஸ் நார்மலாக ஸ்டாருக்கு வந்து 6 சைடு தான் தேவைப்படும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் உள்ள அமைக்கிட்டு 6 தேவைப்படும். ஸோ 6 தேவைப்படும் போது நான் என்ன பண்ண இந்த இடத்துல ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ஷேப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ண பிறகு திரும்ப நீங்கள் வேணும் அது கலர் மாற்றணும்னா எனக்கு வந்து எல்லோ கலர் ஸ்டார் கலர் இந்த கலர் வேணுன்னா செலக்ட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ திரும்ப நான் வந்து ஷெட்டிங் பாருங்கள் என்னோட இது வந்து செலக்ட்லேயே இருக்குது. அது நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரம் சென்டர்னு இருக்குது. ஃப்ரம் சென்டர் அப்படின்னு இருக்கிறதுனால தான் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ கிளிக் பண்ண இடத்துல வந்து அந்த ஸ்டார் கிரியேட் ஆகுது, இல்லை அந்த ஷேப் கிரியேட் ஆகுது. சப்போஸ் அது வேணான்ட்டு நீ உள்ளே போயிட்டு இந்த ஃப்ரம் சென்டர் இல்லை அப்படின்னா எந்த இடத்துல பண்ணுமோ அங்கேருந்து இந்த மாதிரி உருவாகும். இப்போ வந்து சென்டரில் உருவாகலை, இந்த இடத்துல நம்ம பாயிண்டில் இருந்து அது உருவாகிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஷேப்பை வந்து நம்ம வந்து எந்த ஷேப் வேணாலும் உருவாக்கிக்கலாம், அதில் ஸ்டார் உருவாக்கிக்கலாம், என்னென்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக எடுத்து இன்னொரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட்டு இதை உள்ளே பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். திரும்ப ஒரு சர்க்கிள் போடுறேன். சர்க்கிள் எலிபிக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள். ஸோ பண்ண பிறகு அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூலை வச்சு இதை அப்படியே மூவ் கொண்டு போயிடும். இதில் வந்து எனக்கு என்னென்னா ஸ்ட்ரோக் தேவையில்லை. ஸோ நான் ஸ்ட்ரோக்கை வந்து இங்கே என்ன பண்ணுறேன், கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரோக் இல்லை, பார்த்தீங்கன்னா நார்மல். ஓகே, ஒரு டிசைன் ஆயிடுச்சு. இப்போ இதே வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணுறதுக்கு என்னென்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை மூவ் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். இப்போ அங்கே ஒன்று இருக்குது, நான் இந்த இடத்துல ஒன்று வைக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இதை நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் ஒரு டிசைன் கொஞ்சம் மேலே தள்ளிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம டிசைன் பண்ணும்பொழுது இந்த ஷேப்பை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது உள்ள கஸ்டம் ஷேப்ஸ்னு இருக்குது. இந்த கஸ்டம் ஷேப்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்னு உள்ளே வருது. இது உள்ளே போனீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ், லீஃப், ட்ரீஸ், போட்ஸ், ஃப்ளவர்ஸ் அப்படின்றது. ஸோ நம்ம தான் வைல்டு அனிமல்ஸு செலக்ட் பண்ணுறேன். வைல்டு செலக்ட் பண்ணி இதில் வந்து என்னது இந்த ஒட்டகச்சி இங்கே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வச்சு ட்ராக் பண்ணாலும் ஸோ அதே மாதிரி ஓகே. இப்போ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேமல் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ஃபில் கலரை சேஞ்ச் பண்ணலாம். நார்மலாக வந்து ஒரு மாதிரி இந்த கலரில் இருக்குமா, ஜிராஃபி. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் இருக்கும், அதாவது ஸ்ட்ரோக் இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சேம் அதே கலர்லேயே கொஞ்சம் கம்மியாக டம்மியான கலரை கொடுக்கணும். ஓகே, இப்போ நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமல் போட்டாச்சு. இப்போ இந்த கேமலை நான் கொஞ்சம் மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு இந்த கேமல் பார்த்தீங்கன்னா வெளியே போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடு வேணும்னா நம்ம ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு லெசன்லேயே சொல்லிடுறோம். எடிட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே இந்த பக்கமாக திரும்பிடும். ஓகே, இப்போ இந்த பக்கம் திரும்பி. ஸோ ஃப்ளிப் ஹரிசாண்டல் வந்து டைரக்ஷனை மாற்றுறதுக்காக. அடுத்து இன்னொரு ட்ரா பண்ணுவோம். போயிட்டு உள்ளே போயிட்டு வேறு ஏதோ ஒரு அனிமல் செலக்ட் பண்ணுவோம். ஒரு கங்காரோ செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அவங்க வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். செலக்ட் ஆயிடுச்சு. இது திரும்ப அதில் லேயரில் தான் செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எடிட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பாத்தில் போயிட்டு ஃபிலிப் ஹாரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து எங்கே இருக்குது, நமக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன். கங்காரோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கங்கரோட கலரு இந்த கலர் கொடுத்தா இருக்கும். ஓகே, இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸோட இந்த ஷேப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வேறு என்ன ஷேப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இப்போ வந்து நம்ம வைல்டு அனிமல் பார்த்தோம். ஸோ ஃப்ளவர்ஸ் தேவையான சில டிசைன்ஸ் பண்ணணும்னா ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த செலக்ட் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு நீட் அந்த மாதிரி.
செலக்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் மூவ் பண்ணி மேலே எடுத்துக்கிறேன். இது உள்ள கலரை சேஞ்ச் பண்ணலாம். நமக்கு வந்து இது கொஞ்சம் உள்ளே போயிட்டு வேறு கலர் செலக்ட், பர்பிள் இந்த மாதிரி இந்த கலர் செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரு. ஸோ நீங்கள் லேயர்ஸ் இது இந்த ஷேப்ஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரினாலும் தேவைக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ ஃப்ளைட் டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, சின்ன சின்ன போஸ்டர்ஸ், விளம்பர போஸ்டர்ஸ்க்கு இதுகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கஸ்டம் ஷேப்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த லெசனில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைப் டூல் பார்க்கலாம். டைப்புங்கிறது இந்த இருப்பாங்க டி. டைப்னா டெக்ஸ்ட். ஆக்சுவலி டெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோஷாப்பில் டைப் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டைப் டூலில் நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டல், வெர்டிக்கல் டைப் மாஸ்க்கு, ஹரிசாண்டல் டைப் மாஸ்க்குன்ற. ஸோ நான் இப்போ ஹரிசாண்டல் டைப் டூலை செலக்ட் பண்ணுறேன். இந்த டூலை செலக்ட் பண்ணோன்னா மேலே வந்து பாருங்கள் ஆக்டிவ் டூல் வந்து தெரியும். ஸோ டீங்கிறது டைப் டூல். இங்கே வந்து இருக்கிற இப்போ இது வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. நான் காப்பர் பிளாக் வச்சுருக்கிறேன். இது வந்து ஃபாண்ட் சைஸ். இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கூட குறைய பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே போயிட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா டைரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இருக்கு பாருங்கள், டீ பக்கத்தில் வச்சிங்கன்னா இந்த கை விரல் மாதிரி காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் கொண்டு போனால் ஃபாண்ட் சைஸு இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் ஃபாண்ட் சைஸு டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து என்ன மட்டும் ஒரு 163, 175 வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாண்டோட கலர் பிளாக்கு. நான் கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கலர் வைக்கிறேன். ரெட் கலர் வச்சு செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஃபாண்ட் வேணுமோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ரெடியாக லோரம் இப்சம் அப்படிங்கிற வேர்டு வந்து வரும். ஸோ ஓகே, நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி சென்டர் கொண்டு வரேன். சென்டர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாண்ட் சைஸு பெருசாக இருக்குது. ஸோ இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆன அப்புறம் ஃபாண்ட் சைஸு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ சைஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு திரும்ப மூவ் பண்ணி சென்டர் கொண்டு வரேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஃபுல் கேன்வாஸுக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் சென்டர் பண்ணணும்னா லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் டூலாக பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் காட்டும். இது வந்து ஹரிசாண்டலி சென்டர் கிளிக் பண்ணி, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது சென்டர். இது வந்து ஹரிசாண்டலி கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக சென்டர் ஆகிடுச்சு. இது வெர்டிக்கலி சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப செலக்டில் போய்ட்டு டீசெலக்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு இந்த டெக்ஸ்ட்டும் செலக்ட் ஆகிட்டு இருக்கணும். செலக்ட் ஆகிட்டு உள்ளே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த சேர கர்சர் வச்சுட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதோட ஸ்டைல் எப்படி வந்து இந்த லெட்டர் ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ச் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், ஆர்ச் மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே போயிட்டு பல்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், பல்ஜ், அதாவது கொஞ்சம் பல்ஜாக இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது. ஃப்ளாக், ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது. நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அந்த ஸ்டைலில் வந்து நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ளாக் டிசைன் நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ளாக் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கட்டி கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ். ஸோ ஸ்டைல்ஸை வந்து மாற்றுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டெக்கான் அகாடமின்னு கொடுக்குறேன். டெக்கான் அகாடமி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணிடுறேன். ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணி டிக் பண்ணிவிட்டு லேயரை செலக்ட் பண்ணி மூவை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ரைட்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் 0 போட்டிங்கன்னா ஜூம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபாண்ட் எடிட் பண்ணால் நம்ம உள்ளே போய் தான் பண்ணணும்னு தேவையில்லை. விண்டோஸ் உள்ளே போனீங்கன்னா கேரக்டர்னு ஒரு இது இருக்கும். கேரக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேரக்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேரக்டர் எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டி பேனல், லேயர் பேனல் இருக்கோ அதே மாதிரி கேரக்டர் பேனல் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே போயிட்டு என்ன கலரை சேஞ்ச் பண்ணால் இங்கேயே கலரை சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து க்ரீன் செலக்ட் பண்ணுறேன். இந்த க்ரீன் ஓகே, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலை கூட நீங்கள் மாற்றினா அங்கே மாற்றிக்கலாம். இங்கே மாற்ற அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் என்ன ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்குன்னு. ஸோ இந்த சேம்பிள் வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னன்னாலும் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கேரக்டர் பேனலில் இருக்குது. அதாவது இங்கே உள்ளதான் இங்கேயும் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் அடிஷ்னலாகவும் இருக்கும். அதாவது ஸ்பேஸிங்கெல்லாம் எல்லாமே இருக்கும்.
ஸோ இது ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் என்னென்ன இருக்குன்னு நீங்களாக ஒவ்வொன்றையும் செக் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது இஸ் கேரக்டர் பேனல். இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், நியூ ஃபைலு. ஸோ இதே லேண்ட்ஸ்கேப் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்ப வந்து இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், லேயரை மூவ் பண்ணிடுறேன். திரும்ப வந்து ஒரு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு காப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாண்ட் இருக்கும், காப்பர் இந்த இருக்குது காப்பர் பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபாண்ட்டு டைப் பண்ணுறேன். வந்து லோரம்னு மட்டும் டைப் பண்ணணும், லோரம் மட்டும் இருக்கட்டும், இப்சம் வேண்டாம். ஸோ லோரத்தை வச்சுட்டு டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணிவிட்டு லேயர் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இதை வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் ஷேப்பை கொஞ்சம் பெருசாக்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்பை பெருசாக்குறேன், ஃபுல் சைஸுக்கு இருக்க மாதிரி. நீட். ஓகே, டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லேயர் பேனலில் வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு பிக்சரை ஓப்பன் பண்ணுறேன், இன்னொரு இமேஜை எம்பெட் பண்ணுறேன். பிளேஸ் எம்பெட்டட்னா இதுலேயே வந்து ஸோ இந்த பீச் டிக் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலாக இதை ஹைட் பண்ணி வச்சிடுறேன். இந்த லோரம்ங்கிற லெட்டர்ஸ் வழியாக பின்னாடி உள்ள இந்த டெசர்ட்டுங்கிற இமேஜை பார்க்கணும்னா எப்படி பார்க்குறது? அதாவது இந்த க்ரீன் கலரை ஃபில் பண்ணாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த டெசர்ட்டுங்கிற இமேஜில் எவ்வளோ இதுக்குள்ளே ஃபில் ஆகுமோ அதை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லேயர் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஆக்டிவாக வச்சுக்கிட்டு நல்லா பாருங்கள், லோரம் கீழே இருக்கணும், டெக்ஸ்ட் லேயர் கீழே இருக்கணும், டெசர்ட் லேயர் மேலே இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் லேயர் வந்து கீழே இருக்குது. இதை வந்து சைஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல நான் ஃபுல் சைஸுக்கு கரெக்டாக அந்த ரெண்டு ஒரே சைஸ் போகிற மாதிரி சைஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஹைட் பண்ணிடுறேன். இது லோரம், இது டெக்ஸ்ட், இது டெக்ஸ்ட்டு, இது இமேஜ். ஓகே, இப்போ இது தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம் கிளிப்பிங் மாஸ்க்கை. எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பில்டிங் ஃபஸ்ட்டு ஒரு கிராஃபிக்ஸ் ரெடி பண்ணும்போது இந்த க்ளவுட்ஸ் அப்ளை பண்ணோம் ப்ளூ கலர், அது கிளிப்பிங் மாஸ்கில் தான் அப்ளை பண்ணோம். இப்போ வந்து என்ன செய்யணும், இந்த லெட்டருக்கு பண்ணணும். இப்போ இந்த லெட்டர் வழியாக இந்த பீச் தெரியும். அதாவது அதுக்குள்ளே எவ்வளோ தெரியுமா இந்த ஃபுல் ஃபோட்டோகிராஃபியில் கரெக்டாக அந்த லெட்டர் வழியாக, இது ஒரு ஜன்னல் மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு ஜன்னல் மாதிரி, இந்த ஜன்னல் வழியாக அந்த பீச்சை பார்க்குற மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா முதல்ல பீச்சு அந்த இமேஜ் வந்து மேலே இருக்கணும், லெட்டர்ஸ் வந்து கீழே இருக்கணும். ஸோ இமேஜ் மேலே கர்சரை வச்சுக்கிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குள்ளே ஜாயிண்டில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். அதாவது ஒரு ஸ்கொயரு, அது கீழே ஒரு ஆர்மர். இது என்னென்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணுது. அப்படி செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லோரங்கிற வேர்டுக்குள்ளே இந்த பின்னாடி இருக்கிற பீச் தெரியுது உங்களுக்கு. இது ஸ்கை பீச்சு, உள்ள ஒருத்தர் நிற்கிறார். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணணுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பட்டன் வச்சுட்டு உள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இதுதான் கிளிப்பிங் மாஸ்க். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால அந்த இமேஜை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். அதனால் லெட்டருக்குள்ளே ஃபிட் ஆக மாட்டேன். ஓகே, இப்போ டிக் பண்ணி பாருங்கள். இதுதான் கிளிப்பிங் மாஸ்க். இது வந்து லெட்டர்ஸ் மட்டும் இல்லை, வேறு எதுவும் பண்ணலாம். நான் பின்னாடி வீடியோவில் பார்க்குறேன். இப்போ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு இதுக்காக போட்டு காட்டுறேன். ஓகே, இது பேர் கிளிப்பிங் மாஸ்க். இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் லெசனில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை பற்றி பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பண்ணோம். எப்படின்னா நம்ம அந்த டெக்கான் அகாடமி தென்காசி அப்படிங்கிற அந்த பில்டிங் கிராஃபிக்ஸை நம்ம வரும்போது இந்த இதில் உள்ளே போயிட்டு சாலிடு கலர் அப்ளை பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. சாலிட் கலர், கிரேடியன்ட், பாட்டன், ப்ரே, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யுங்க, லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ளே ஆஃப் ஒயிட் ஆஃப் பிளாக் இருக்கும். ஸோ உள்ளே போனீங்கன்னா இது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ்னால் என்ன, ஒரு புது லேயரை க்ரியேட் பண்ணோம். நம்ம எந்த லேயரை கிளிக் பண்ணுறோமோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள லேயரை எடிட் பண்ணும். இதுதான் காரணம். இதுதான் ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். அதாவது ஒரு லேயரை அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக இன்னொரு லேயரை ஃபோட்டோஷாப் கொடுக்குது. இப்போ இதில் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லேயருக்கு மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் உருவாயிருச்சு. இது பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறதுனால இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடுச்சு.
ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடுச்சு. இப்போ வந்து நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வச்சுக்கலாம். பட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த ஒயிட் கலர் ரெக்டாங்கிள் இருப்பாருங்க. இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் மாஸ்கிங். ஒரு லேயரில் வந்து நம்ம மாஸ்கிங் போட்டோம்னா இந்த மாதிரி பக்கத்தில் வரும். இப்போ இது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இது மாஸ்கிங். என்ன மாஸ்கிங் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டிருக்கோம். ஆனால் அந்த லேயரில் நம்ம எல்லா போர்ஷனும் நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் போர்ஷன் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தேவை. மற்ற இடத்துல வந்து ஒரிஜினல் ஃபோட்டோவில் இருக்கிற கலர்ஸோ டீட்டெயில்ஸோ தேவை அப்படிங்கும்போது நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம எப்போ மாஸ்க் பண்ணோம்லே அதே மாதிரி. ஸோ இப்போ நான் மாஸ்கிங்கில் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும் பிளாக்கு ரிவீல்ஸ் ஒயிட் ஹைட்ஸ், அதாவது ஒயிட் போர்ஷன் பூரா வந்து ஹைட் பண்ணி இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குங்கிறதுனால இந்த போர்ஷன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சு பின்னாடி உள்ள லேயரை ஃபுல்லாக ஹைட் பண்ணியிருக்கு. பட் நமக்கு தேவையான இடத்துல பின்னாடி உள்ள ஃபோட்டோட ஒரிஜினல் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மாஸ்கிங் வந்து நம்ம வந்து பிளாக் அப்ளை பண்ணணும். ஸோ எங்கள் ஃப்ரண்ட் ரவுண்டு அதாவது ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக இருக்குது. பிளாக் இருக்கும்போது நீங்கள் வந்து ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது மாஸ்க் இங்கே மாஸ்க் செலக்டில் இருக்கணும், இங்கே ஃபோர் கிரவுண்ட் பிளாக்கில் இருக்கணும், ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் இதை வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஒரிஜினல் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கலர்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்த மட்டும் கலர்ஸ் வேணும், மற்றபடி ஃபேஸ் அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும்னா திரும்ப ஆன் பண்ணுறேன். நம்ம என்ன செய்யணும், மாஸ்கில் வந்து மாஸ்க்கு மட்டும், அதாவது இந்த இடத்த செலக்ட் பண்ணக்கூடாது, மாஸ்க்கை செலக்ட் பண்ணணும். மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர் கிரவுண்ட் கலர் பிளாக்கு, ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வச்சுக்கிட்டு சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிடும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா அதோட ஒரிஜினல் கலர் மட்டும் வந்துடும். ஸோ எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், மெதுவாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட ஒரு யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி நம்ம என்ன தேவையான கலர்ஸை திரும்ப அது வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது அதாவது பின்னாடி உள்ள ஒரு லேயரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி அதனுடைய எஃபெக்டை மாற்றுறது, அதுக்கு தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து பின்னாடி உள்ள லேயரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே உள்ள லேயரில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இந்த கலர்ஸை மட்டும் கொண்டு வர்றதுக்கு நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணி காட்டுறேன். இது ஒரிஜினல். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஏரியா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. இந்த தலையில் உள்ள பூ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸாக இருக்குது. ஓகே, இப்போது இதை நான் இப்போ செஞ்சதை அண்டூ பண்ணுறேன். கண்ட்ரோல் இசட் போட்டால் அண்டூ. அதர்வைஸ் நீங்கள் எடிட்டில் போயிட்டு அண்டூ ப்ரஷ் டூல் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக பண்ணது போயிடும். திரும்ப அண்டு வேறு இல்லை. ஸோ இது ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் ஒரிஜினல். இது பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ நம்ம வந்து இதை செலெக்ஷன் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஆப்ஷன் டூ, குயிக் செலெக்ஷன் டூ. ஸோ குயிக் செலெக்ஷன் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து என்ன செய்யணும்னா எட்ஜஸை ஃபைன் பண்ணும். ஸோ எட்ஜஸை மட்டும் ஃபைன் பண்ணுது. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் டூலையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் பண்ணிவிட்டு கர்சர் சைஸை சின்னது பண்ணுறேன். அதாவது லெஃப்ட் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிவிட்டு இதை சின்னதாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆட் பட்டன், அதாவது ஆக்சுவலி மைனஸில் இருக்குது, இந்த ஆட் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அதை நான் மைனஸ் பண்ணிடுறேன். சின்னதாக கிளிக் பண்ணால் ஓகே மோர் ஆர்ல 6 ஓகே. கண்ட்ரோல் 0 போட்டிங்கன்னா ஜூம் இன், ஃபுல்லாக ஜூம் இன். இப்போ ஓகே எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இந்த போர்ஷன் கொஞ்சம் செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டு இந்த ஒரு சின்னதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணதுக்கு பிறகு மவுஸில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செலக்ட் பண்ண ஏரியாவில் மட்டும் தான் ப்ரஷ்ஷு அப்ளை ஆகும். ஸோ நான் திரும்ப ஃபோர் கிரவுண்ட் பிளாக் வச்சுட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ப்ரஷ்ஷு எவ்வளோ பெருசுனாலும் செலக்ட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் ஒரே ஷாட்டில் இந்த கலரை இது பண்ண மாட்டேன். ஏன்னா வெளியே டச் பண்ணாலும் என்ன செய்யாது, உங்களுக்கு வந்து ப்ரஷ்ஷு அப்ளை ஆகிடும் செலக்ட் பண்ண இடத்துல மட்டும். இப்போது பிளாக்குங்கிறதுனால பின்னாடி உள்ள பிக்சர் பின்னாடி உள்ள அந்த பூவில் உள்ள கலர்ஸ் தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரே ரவுண்டு டீசெலக்ட், கண்ட்ரோல் டீசெலக்ட். இப்போ பாருங்கள் கர்சர் சைஸை சரி பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஒரிஜினல். ஸோ இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் ஆகுது. அதாவது ஒரு லேயரை அஃபெக்ட் பண்ணாமல் இன்னொரு லேயர் அதில் அப்ளை பண்ணி அதில் நம்ம என்ன எஃபெக்ட் வேணுமோ நம்ம எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் கலர் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது, பேட்டர்ன், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், லெவல் சப்ஸ். இது வந்து
அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ்னு தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். போடும்போது நான் அதில் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் உள்ள இந்த மாஸ்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னென்னா, இந்த மாஸ்கிங் வந்து நம்ம கீழே உள்ள லேயரை எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த லேயரு. கீழே உள்ள லேயரில் நம்ம எதை ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நீங்கள் மாஸ்க்கை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேனிஷிங் பாயிண்ட். வேனிஷிங் பாயிண்ட்னா என்ன? இப்போ இது வந்து ஒரு ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ இந்த டிவிக்குள்ளே, இந்த வெளியில் இந்த டிவிக்குள்ளே, இந்த ஃப்ரேமுக்குள்ளே, இந்த மானிட்டர் டிவிக்குள்ளே பிக்சர் தெரிகிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கார் பிக்சரை கொண்டாந்து உள்ளே போடலாம். இந்த காரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இன்டீரியர் இந்த ஹவுஸ் இந்த பில்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு வேனிஷிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இங்கே கிரிட் செலக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த கிரிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம பிக்சரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ ஸோ அந்த கார்னர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. 1 இந்த மாதிரி கார்னரை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். கார்னர் செலக்ட் பண்ணோடனே அதுக்குள்ளே வந்து ஒரு கிரிட்டு ஃபார்ம் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தெரியுது. ரெட் கலரில் தெரியக்கூடாது. ஆக்சுவலாக அது வந்து என்ன செய்யணும், ப்ளூ கலரில் தெரியும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதை இப்போ பாருங்கள், இந்த இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா க்ளீனாக வந்து ப்ளூ கலரில் வரும். ஸோ ப்ளூ கலரில் இருந்தால் தான் அது கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ரெட் கலரில் இருந்தால் இந்த வேனிஷிங் பாயிண்ட் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ ஓகே, இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்ததுக்கு பிறகு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ கார் பிக்சருக்கு போங்க. கார் பிக்சரை போயிட்டு Ctrl A அப்படின்னா செலக்ட் ஆல் செலக்ட் பண்ணிட்டு Ctrl C காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இந்த பில்டிங்குள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட் இருக்காது. ஆனால் ஃபில்டரில் திரும்ப போயிட்டு வேனிஷிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கிரிட்டு காட்டும். இப்போ வெளியில் இந்த இடத்துல பிக்சரில் வெளியில் கர்சர் வச்சுட்டு Ctrl V போட்டிங்கன்னா பேஸ்ட் ஆகிரும் இந்த கார். பேஸ்ட் ஆன பிறகு இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால Ctrl T போட்டிங்கன்னா இந்த இமேஜை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணலாம். ஸோ கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு அந்த டிவிக்குள்ளே ஃபிட் ஆகுது மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி கொண்டே அதுக்குள்ளே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்குள்ளே வந்து ஃபிட் ஆகும். ஃபிட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் வந்து காரை வந்து சைஸாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஓகே. கொஞ்சம் பின்னாடி நட்டிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கார்னரை கொஞ்சம் மேலே நட்டு. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே நட்டு வந்து இருக்குது. இப்போ செட் ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வேனிஷிங் பாயிண்ட். ஏதாவது ஐசோமெட்ரிக் வியூவில் ஏதாவது ஒரு பிக்சரை கொண்டாந்து உள்ளே வைக்கணும், வாலோட உங்களுக்கு சப்போஸ் டிசைனை மாற்றணும், இந்த டிசைனை மாற்றணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேனிஷிங் பாயிண்ட். ஓகே, தேங்க்ஸ்.